உங்கள் முன்னாலே நிற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். आपके सामने मैं खड़ा हूँ, मैं बड़ी आनंदित हूँ। 2 வருஷம் 4 மாதத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதற்கு பிறகு இங்கே வந்து நிற்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்கு காரணமான யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 साल और 4 महीना के बाद फिर मैं यहाँ पर खड़ा होने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया, उसके लिए मैं परमेश्वर को धन्यवाद। आप सबों की प्रार्थना और दुआओं के लिए धन्यवाद। சரி, பழையதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம பாட்டுக்கு புதுசாக இன்றைக்கி வழக்கப்படி நம்ம ஒரு கதையை சொல்லிட்டு கதையை ஆரம்பிப்போம். जैसा पुरानी बातों सारे बातों को हम भूल जाएंगे। अब हमारा जो है हमारा आदतों का अनुसार एक कहानी से अभी आज का वचन को हम शुरू करेंगे। ஒரு ராஜா அப்படி தேசத்திலே ஒரு கட்டளை பிறப்பித்தார். एक राजा अपना देश में ऐसा एक आज्ञा को पेश किया। இதுவரைக்கும் நான் சாப்பிடாத பழத்தை யாராவது கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். आज तक मैं जो फल को नहीं खाया हूँ, उस फल को अगर कोई हमारा सामने ले आएगा, मैं उसको इनाम दूंगा। தேசத்தில் எல்லாரும் எல்லா வகை பழங்களையும் கொண்டு வந்தாங்க. जो देश भर के पूरा देश से पूरा जो फल जो वहाँ मिलता है वो सारे उसको सामने पेश किया गया। அரண்மனையில் தெரியும் இல்லையா நம்மளுக்கு எல்லா வகை பழமும் அவங்க சாப்பிடுவாங்க. जैसा राजमहल की बातों को तो हम लोग जानते हैं, वहाँ सारे फल उपलब्ध होती है। அதனால ராஜா எல்லா பழத்தையும் பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டாரு. राजा वो सारे फलों को देख देख करके थक गया था, वो निराश हो गया। அதனால வாசல்ல நின்ன காவலாளிகிட்ட சொல்லிட்டாரு, டே இது வரைக்கும் நம்ம அரண்மனையில் நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத பார்க்காத பழம் யாராவது கொண்டாந்தா மட்டும் என்னை கூப்பிடு, இல்லைன்னா சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டார். राजा उब करके अपने दरबान जो द्वार पर खड़ा होता है उनको कह दिया था, अब तक हमारा जो राजमहल में जो प्रवेश नहीं हुआ हो वैसा फल को कोई ले आएगा, उन्हीं को सिर्फ अंदर प्रवेश कराना, हमको बता देना, नहीं तो ये फालतू हमको डिस्टर्ब नहीं करना बोल दिया था। அதனால கேட்டில் அந்த காவலாளி எல்லா பழமும் இது அரண்மனையில் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டான். जैसा वो इसलिए वो दरबान भी क्या किया था, सब फल को चेक करता है, ये है करके बोल करके उन्हें वापस भेज देता था। ஒருத்தன் மட்டும் ஒரு பழத்தை கொண்டு வந்தான். एक आदमी ऐसा एक फल को लेके आया, அவன் டவல் போட்டு அதை மூடி இருந்தான். वो रुमाल से उसको तौलिया से उसको छिपा करके लाया था। என்ன பழம்டா காமி அப்படின்னு கேட்டாப்ல. वो दरबान पूछने लगा, क्या फल है दिखाओ। அவன் நான் காட்ட மாட்டேன், நான் ராஜாட்ட தான் காட்டுவேன், நீ நான் உன்ட்ட காட்டினேன்னா நீ போய் பறிச்சு வாங்கிடுவ அப்படின்னா. जैसा वो बोल रहा था कि मैं राजा को ही दिखाऊंगा, अगर मैं तुमको दिखाऊंगा तुम हमसे लूट लोगे, तुम अपना समझ के बता करके राजा को पेश कर दोगे। ராஜா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. राजा आराम कर रहे थे। அங்கே போய் இவன் காவலாளி சொன்னான், ராஜா ஒருத்தன் காமிக்கவே மாட்டேங்கிறான், ஒரு பழத்தை வச்சுக்கிட்டு அது உங்கள்கிட்ட தான் காட்டுவேங்கிறான், வாசலில் நிற்கிறான் அப்படின்ட்டு. जैसा वो राजा के पास गया, राजा को जगाया, बोला, राजा जी एक फल को एक आदमी ले आया, हमको तो नहीं दिखा रहा है, आप ही के सामने वो दिखाएगा। அவர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சிம்மா அது மகுடத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டு வந்தார். राजा तुरंत पूर्ति से तैयार होने लगा, अपना पूरा वस्त्र पहनने लगा, पूरा सोना का और मुकुट का सब तैयार रख करके और राजमहल में प्रवेश किया। அவனை கூப்பிடு அப்படின்னாரு. वो आदमी को बुलाओ, என்ன பழம் காட்டு அப்படின்னாரு. कौन सा फल है दिखाओ। அப்படியே டவலை எடுத்த உடனே அது அன்னாசி பழம். अनास। हाँ, जो वो फल को वो देख दिखा रहा था अपना थौड़िया से, वो पाइनएप्पल था। हिंदी में आप समझ लीजिएगा। அட இதை தான் டெய்லி நம்ம இதில் சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம், இதை போய் இவ்வளோ சஸ்பென்ஸாக வச்சுருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இது காவலாளிகிட்டே காட்டிட்டு போயிருக்கலாம்ல, என்ன இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டல. அதனால டே காவலாளி இங்கே வா, ஒன்றை நீ கேட்டுன்னு சொல்லல, இந்த பழத்தை எடுத்து அவன் வாயில் வச்சு திணி அப்படின்ட்டாரு. जैसा वो पाइनएप्पल था उसको देख करके राजा बहुत गुस्सा हो गया, इसको तो हम लोग प्रतिदिन इस्तेमाल करते हैं, इसको तो हम खाए हैं, इसलिए वो क्या करो, अपने दरबान को बुलाया, उसी के मुंह पर उसको घुसा दो। அவன் அன்னாசி பழத்தை வாயில் வச்சு திரிஞ்சிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் கிழிஞ்சிருச்சு. जैसा वो जो ले आया उसी को मुंह पर वो पूरा पाइनएप्पल को लगा करके पूरा लगा करके मुंह में ऐसा ठोस रहे थे अंदर, அங்கே கிழிஞ்சி ரத்தம் வருது. वो पूरा फट गया था, मुंह पूरा खून बहने लगा। அப்பவும் இவன் அஹான்னு சிரிச்சானாக்கும், அப்பவும் சிரிச்சான். वो जो फल को ले आया था वो उस समय भी हंस रहा था। உன்ன ராஜா கோவம் வந்துருச்சு, இது என்ன வலிக்கலையா அவனுக்கு, ஏன் சிரிக்கிறான்ட்டு அந்த பலாப்பழத்தை வெளியேடு, இந்த இதை அன்னாசி பழத்தை வெளியேடுன்னு இருக்கிறாரு. राजा तो चकित हो गया है, क्या इसको दर्द नहीं कर रहा है, ये हंस रहा है, वो फल को बाहर निकालो करके बोला। ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு கேட்டாரு. वो राजा उनसे पूछा, क्यों हंस रहा है। அன்னாசி பழம் கொண்டு வந்த எனக்கே இந்த பாடுன்னா பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தை வச்சுட்டு நிற்கிறான் அப்படின்னாப்புல.
जो जो पाइनएप्पल को तो ले आया, मुझे इतना जो है दर्द कर रहा है, तो फिर वो पीछे एक तो कटहल को लेके आया, उसको क्या दर्द होगा करके वो बोल करके हंस रहा था। இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை. यही जो है आज का हमारा हालत है। நம்ம மேலே வருகிறதான அந்த காரியங்கள் நம்மளுக்கு இன்னும் தெரியல. நமக்கு மேலே வரக்கூடியதான காரியங்களே நம்ம அறியாதவர்களாக आज இருக்கிறோம். वह जो हमारा सामने जो हमारा ऊपर जो बितने वाला है, बितने जा रहा है, उसके बारे में हम लोग अवगत नहीं है। எவனோ ஒருத்தன் பலாப்பழத்தை வச்சுட்டு நிற்கிறத குறித்து நம்ம ரொம்ப சிந்திச்சிட்டு இருக்கிறோம். जैसा कोई तो कटहल को पल को हाथ में पकड़ा है, उसको बारे में हम लोग बहुत चिंतित है, बहुत सोचते हैं, विचार करते हैं। இன்னைக்கு நம்மளுடைய வேத வசனம் பிரசங்கி 10:15. आज का जो है हमारा वचन सभापदेशक 10:15। ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும்னு அந்த வசனம் சொல்லுகிறது. कोई पढ़े? मूर्ख को परिश्रम से थकावट ही होती है, यहाँ तक कि वह नहीं जानता कि नगर को कैसे जाएं। இதில் ஊருக்கு போகும் வழி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. वो यहाँ पर लिखा है नगर को जाने के रास्ता। நம்ம எந்த ஊர்லேருந்து வந்தோம், எந்த ஊருக்கு போக போகிறோம்னு நம்மளுக்கு தெரியும். हम जानते हैं हम किस नगर से आए हैं, किस नगर की ओर हम जा रहे हैं। நீங்கள் நினைக்கலாம் கயா சென்னையில் ஏறினா எங்கள் ஊருக்கு போயிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. आप सोचते होंगे गया चेन्नई अगर पकड़ते हैं, अगर उसमें हम बैठ जाएंगे, अपना गांव चला जाएंगे, घर चला जाएंगे। வேதத்தில் சொல்லியிருக்கிற ஊர் நம்மளுடைய பரமதேசமாகிய அந்த பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन बाइबल हमें बतलाती है ये वो जो स्वर्ग के बारे में। இந்த ஊருக்கு போகிற வழியை அறியாததுனால அவனுடைய தொல்லை எல்லாரையும் இழைக்க பண்ணுமா. जैसा वो स्वर्ग जाने की मतलब वो नहर की जाने की रास्तों को कई लोग नहीं पहचानने के चलते उन लोगों को जो है परेशानी जो दूसरों लोगों के ऊपर भी बढ़ जाती है। உலகத்தில் 2 வழி இருக்குது. तो इस संसार में 2 मार्ग है। ஒன்று சங்கீதம் 139 24 சொல்லியிருக்கிற பிரகாரம் ஒரு நித்திய வழின்னு ஒன்று இருக்குது. जैसा भजन संहिता 139 में कहती है मतलब जो नित्य मार्ग। இன்னொன்று நீதிமொழிகள் 16:25 சொல்லப்பட்டிருக்கிறபடி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழின்னு இருக்குது. और एक निधि वचन 16 में लिखा हुआ है जो मनुष्य के लिए जो मार्ग है वो जो सही दिखता है वो मार्ग है, அது மரண வழின்னு இருக்கிறது. वो मृत्यु की ओर ले जाने वाली मार्ग है। ஆக நித்திய வழின்னு ஒன்று இருக்குது, மரண வழின்னு ஒன்று இருக்குது. जैसा वो नित्य राज के लिए एक मार्ग है और जो है नाश के लिए एक मार्ग है। நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அதன்படியாய் நம்ம நித்திய ராஜ்யத்திற்கோ இல்லாவிட்டால் நித்திய நரகத்துக்கோ நம்ம போகிறது நம்ம கையில தான் இருக்கிறது. जैसा हम किसको चुनते हैं उस मार्ग पर हम चलते हैं तो वो हमारा वो अंत उसका अनुसार होती है। சிலருக்கு எப்படி போகணுன்னே தெரியாது. कई लोग जानते ही नहीं हम कहाँ जाना है। சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது, भजन संहिता 37:5 ऐसा कहती है, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். जैसा भजन संहिता 37:5 में लिखा है अपने मार्ग की चिंता यहोवा पर छोड़ और उस पर भरोसा रख, वही पूरा करेगा। ஆமா, ஊருக்கு போற வழி இதுதான். यही स्वर्ग जाने का मतलब अपने नगर जाने का, अपना घर जाने का मार्ग है। கர்த்தருக்கு நம்மளுடைய வழிகளை ஒப்புவித்து விட வேண்டும். परमेश्वर के ऊपर अपने रास्ता को अपना मार्ग को छोड़ देना चाहिए। அவரே நம்மளுக்கு எல்லாத்தையும் காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். वही पूरा बातों को पूरा होने देगा। இன்னும் ஒரு கொஞ்சம் அதிகமாக விளக்குறதுக்காக நான் சொல்கிறேன். மத்தேயு 20வது அதிகாரத்தில் ஒரு உவமையை இயேசு சொல்லியிருக்கிறார். अब हम और जानने के लिए मत्ती लिखित सुसमाचार 20वां अध्याय में परमेश्वर वहाँ एक बातों को लिख कर रखा है। ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறதற்காக நிறைய ஆட்களை கூப்பிடுகிறார். यहाँ एक दाग की जो खेत है उसमें जो है खेत का जो मालिक कई लोगों को काम के लिए नियुक्त करता है। காலையில் அந்த வேலையை ஆரம்பிக்கிற நேரத்திலே போய் சிலர் எல்லாம் அழைத்து அவர்கள்ட்ட பேசுகிறார், உனக்கு ஒரு பணம் நான் தருகிறேன், நீ என் தோட்டத்தில் வேலை செய்யுங்க. जैसा इस दृष्टांत में लिखा है जो भाई के जो मजदूरों को कई लोगों को जो है खेत का मालिक नियुक्त करता है खेत में काम करने के लिए। காலையில் 9 மணிக்கும் திருப்பி போய் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வர்றாரு. அதான் 3ஆம் மணி வேலையில் அவர் கூட்டிகிட்டு அங்கே வேலை செய்ய சொல்கிறார். और जैसा तीसरी घड़ी होती है वहाँ पर और कुछ लोगों को लेकर आता है, वहाँ पर अपने खेत में उन लोगों को काम में लगा देता है। மத்தியானம் 12 மணிக்கு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு அங்கே விடுறாரு. और जो है 12वां बजे और कुछ लोगों को ले आते हैं.
அப்புறம் 5 மணி போல் அப்படி போகும்போது அங்கேயும் ரோட்டில் நிறைய பேர் நின்றுருக்காங்க எங்களுக்கு வேலை இல்லைன்ட்டுன்னு. वहाँ और शाम को 5 बजे जब देखता है वहाँ पर कुछ लोग कहते हैं हमारा भी कोई काम नहीं है करके, அவங்களெல்லாம் தன்னுடைய தோட்டத்தில் போய் வேலை செய்ய சொல்கிறார். उन लोगों को भी अपना बारी में मतलब के काम करने के लिए लगा देता है। அது 6 மணிக்கு வேலையை அந்த கேஷியரை கூப்பிட்டு காசெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. और जैसा काम से उन लोग छुट्टी होते हैं तब अपने जो है बंटवारा को बुलाता है, अपना जो पैसा जो रखता है उनको बोलता है इन सबों को पैसा दे देना। அந்த 5 மணிக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பணம் கொடுத்துட்டாங்க. जैसा जो 5 बजे जो आए थे भंडारी उनको एक पैसा दे दिए, அப்போ 12 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டாங்க. जो 12 बजे आए हैं उनको भी पैसा दिया गया है। காலையில் 6 மணி வந்தவங்க எல்லாம் காசை வாங்க போகும்போது ரொம்ப முறுமுறுத்தாங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வேலை செய்கிறோம், அவன் இப்போ 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் ஒரு பணம், எங்கள் 12 மணி வேலை செஞ்சவனுக்கும் ஒரு பணமான்னு கேட்குறாங்க. जैसा सुबह से जो काम कर रहे थे उनको भी एक ही दिनार दिया गया था, तो उन लोग कुड़कुड़ाने लगे, हम सुबह से इतना धूप में हम लोग काम किए, हमको भी एक ही दिनार दिए हैं, और जो है अब जो आया है कुछ ही समय काम किया उनको भी एक ही दिया करके वो उस मालिक को ऊपर कुड़कुड़ाने लगे। அந்த வீட்டஜமான் சொல்கிறாரு, எப்போ உன்ட்ட ஒரு பணம் தான் பேசினேன், அதை நான் கொடுத்துட்டேன்னா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. जैसा वो मालिक कहता है, ए भाई आपके लिए मैं 1 दिनार की मतलब पैसा के लिए तुमसे सहमत किए हैं, அதனால் நீ பேசினபடி கொடுத்துட்டே, உனக்கு நான் அநியாயம் செய்யலை அப்படின்ட்டுன்னா ஒரு நீதி உள்ள வீட்டஜமானாக இருக்கிறார். जैसा वो मैं तो तुमको कोई नुकसान तो नहीं किया, जैसा तुमको मैं बात किया था वैसा तुमको 1 दिनार दे दिया, मैं तो अन्याय नहीं किया हूँ। ஆனால் அந்த 5 மணிக்கு வந்தவங்களை குறித்து இவர் அவங்க குடும்ப காரியங்கள்லாம் யோசித்து, பாவம் இவன் இதை வாங்கிட்டு போய் தான் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிடணும், அதனால அவனுக்கு ஒரு பணத்தை விட கம்மியாக கொடுத்தா அவனுக்கு பத்தாதுன்னு சொல்லி அவங்க கேட்காமலே இவர் அவங்களுக்கு உள்ள முழு பணத்தையும் கொடுத்துருக்கிறார். जैसा जो 5 बजे जो भी आए थे उन लोग कहा नहीं है, लेकिन ये अपना मन में सोचता है ये इसी पैसा को ले जाएगा तो घर में उनके घर में खाना भोजन की व्यवस्था होगी, इसलिए वो अन्याय ना करके या पैसा कम करके ना दे करके वो पूरा पैसा को उनको भी दिया। இங்கே ஒரு 2 விதமான ஒரு வீட்டஜமானை நம்ம பார்க்குறோம். यहाँ पर 2 तरीका की मालिकों की घर के मालिकों को हम लोग देखते हैं। ஒன்று நீதி உள்ள வீட்டஜமான், यहाँ धार्मिकता से भरा हुआ एक मालिक, இன்னொன்று இரக்கமுள்ள வீட்டஜமான். दूसरा जो है दया बरसने वाला एक मालिक। இதை வச்சு நிறைய பேர் வேற மாதிரிலாம் பேசுவாங்க. इसको रख करके कई लोग दूसरा तरीका का जो प्रचार करते हैं। அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்குறாரு, காலையில் வந்தவனுக்கும் சாயங்காலம் வந்தவனுக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்குறனால அவர் இயேசு கிறிஸ்து ஒரு கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. जैसा कम्युनिस्ट पार्टी से जो ताल्लुक़ रखते हैं उन लोग कहते हैं परमेश्वर में भेदभाव नहीं है, वो सबको बराबर का हिस्सा का पैसा देता है करके लोग कहते हैं, इसलिए यीशु मसीह कम्युनिस्ट पार्टी का। அந்த இரக்கமுள்ள வீட்டஜமானுக்கு மற்றவர்கள் வைத்திருக்கிற பேர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்ட்டு. जैसा वो जो दया जो दिखाया उसके लिए लोग रखते हैं कैपिटलिस्ट। ஏன் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், நீ யார் கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எஜமானுக்குள்ள தோரணையில் அவர் வேலையை செய்கிறார் இல்லையா, அந்த இதுக்காக அவர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறது உண்டு. जैसा मेरा मर्जी मैं ये मेरा पैसा मैं मेरा मर्जी का मैं करूँगा करके जो ऐसा कहता है, इसलिए उसको जो कहते हैं कैपिटलिस्ट। அதனால யாத்திராமம் 33:19 சொல்லப்பட்டிருக்கிறபடி, जैसा जो निर्गमन 33 का 19 में कहता है, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், இன்னும் அப்படியா எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன்னு அந்த வசனம் சொல்லுது. निर्गमन 33 का 19 थोड़ा सा डिस्प्ले करें। उसने कहा, मैं तेरे सम्मुख होकर चलते हुए और अपनी सारी भलाई दिखाऊंगा और तेरे सम्मुख यहोवा नाम का प्रचार करूंगा, और जिस पर मैं अनुग्रह करना चाहूँ उसी पर अनुग्रह करूंगा, और जिस पर दया करना चाहूँ उसी पर दया करूंगा। ஆண்டவர் எல்லாருக்கும் நீதியை செய்கிறதான தேவன் என்பது நமக்கு தெரியும். परमेश्वर सबके लिए धार्मिकता से काम करते हैं, ஆனால் சிலர் மேல அவர் இரக்கம் பாராட்டுகிறார். कुछ लोगों के ऊपर परमेश्वर दया भी दिखाते हैं। யாருக்கு அந்த இரக்கம் கிடைக்கிறது? किसके लिए वो दया मिलती है? இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள்னு வசனம் जो சொல்லுகிறது. दया दिखाते हैं उनके ऊपर दया दिया जाएगा, दया किया जाएगा। ஆமா, இவங்க லாஸ்ட் ஹவர்ல அவங்களுக்கு முழு சம்பளம் கிடைச்சதுக்கு காரணம் அந்த இரக்கம் தான்.
जैसा वो अंतिम अंतिम समय में आया था उसको भी पूरा पैसा जो दिया गया है वो उनके ऊपर दया की गई है। நான் நினைக்கிறேன் இவங்க பகல் முழுதும் வேற யாருக்கும் இலவசமா வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. जैसा इन लोग जो कहीं जाकर के मुफ्त में कहीं जाके काम करके आया जैसा लग रहा है। அவங்க அவங்களுக்கு இரக்கம் பாராட்டினதுனால இவங்களுக்கும் இந்த எஜமான் இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு. जैसा वो उन लोग कहीं जाकर के दया दिखा करके आया इसलिए इनके ऊपर जो दया दिखा गया है। அதனால இதுதான் வந்து அந்த ஆண்டவர்கிட்ட வழியை ஒப்புவிக்கிற காரியம். जैसा यही बात है जो परमेश्वर के लिए अपने मार्ग को सौंपने की बात। அவர்கிட்ட வந்து நம்ம இரக்கம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவருடைய கட்டளையை காத்து நடக்கிறவர்களாக இருக்கணும். अगर हम परमेश्वर से दया प्राप्त करनी है तो हम परमेश्वर की आज्ञाओं को मानने वाला होना चाहिए। அவருக்கு பிரியமா நடக்கணும். उनकी प्रसन्न काम को हम करना चाहिए। அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். उनकी बातों को मानना चाहिए। அது மாதிரி அவர் நம்மளுக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னு நமக்கு தெரியும், சுவிசேஷம் அறிவிக்கணும்ட்டுன்னு. जो परमेश्वर हमें आज्ञा दिया है वो हम सब जानते हैं, सुसमाचार सुनाने का। இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை செஞ்சா நம்ம அவர்கிட்ட இருந்து இரக்கம் பெற்றுக்கொள்ளலாம். जैसा हम सुसमाचार को सुनाते रहेंगे हम परमेश्वर से दया को प्राप्त करते रहेंगे। இந்த வந்து இரக்கம் காரியம் வந்து நியாய தீர்ப்புக்கு நம்மளை விலக்கி காக்குது. ये जो है दया की बातें हमें न्याय की जो बातों से हमें बचाती है। யாக்கோபு 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, याकूब की जो 2:13 में लिखा हुआ है, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. जैसा न्याय होने से पहले दया उसके जो है सामने याकूब 3 का याकूब 2:13 2:13 तरह दिखाएंगे। क्योंकि जिसने दया नहीं की उसका न्याय बिना दया के होगा। दया न्याय पर जयवंत होती है। இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். जैसा जो जो दया जो नहीं दिखाता है उनके लिए जो है ऐसे ही उनके ऊपर भी न्याय होता है। நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும்னு இருக்குது. जैसा उसका न्याय दया न्याय पर जयवंत होती है। அதனால நம்ம பாட்டுக்கு இரக்கம் உடையவர்களாக காணப்படணும். इसलिए हम दया दिखाने वाले होना चाहिए। நம்ம சுவிசேஷம் கேட்டதுனால நிறைய இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். जैसा हम कई बार सुसमाचार को सुनाने के चलते हम जो है दया प्राप्त करने वाले होते हैं। ஆப்பிரிக்க காடுகளில் இப்படி ஒரு பழக்கம் உண்டு. जैसा अफ्रीका के जो जंगलों में ऐसा एक आदत होती है, யாராவது ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா, अगर कोई आदमी अगर मर जाएगा, இல்ல ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா, अगर कोई बच्चा मर जाएगा, ஒரு பூசாரி வருவாரு, யாரையாவது ஒரு ஆளை கையை காட்டுவாரு, இந்த பொம்பளைனால தான் இவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. जैसा वहाँ के जो पुजारी आते हैं भीड़ में से किसी के ऊपर वो उंगली लगाएंगे, दिखाएंगे, इन्हीं के चलते ये जो दोष या ये मृत्यु हुई है करके खाएंगे। அந்த பொம்பளையே ஊர்ல இருக்கிறதான உயரமான மரத்துக்கு கீழே கூட்டு போவாங்க. जैसा उस जिसको वो पुजारी ने कहता है उसको उस गांव के उस जंगल के सबसे ऊंचे पेड़ के तले ले जाते हैं। அந்த மரத்துக்கு மேலே ஏறி குதிக்க சொல்லுவாங்க. उस पहाड़ को उस पेड़ के ऊपर उनको चढ़ाते हैं। அது கெஞ்சும், நான் இப்படிலாம் ஒன்றும் இந்த ஆளு சாவுக்கு நான் காரணம் இல்லையான்னு நிறைய சொல்லி பார்க்கும். जैसा वो तो दया प्राप्त करने के लिए विनती करती है, मेरे चलते इस हालत नहीं हुआ, उसको मृत्यु मेरे चलते नहीं हुआ करके वो विनती करने पर भी, ஆனா அந்த பூசாரி சொல்லுவார், நீ மரத்துல ஏறி குதி, நீ சாகலைன்னா நீ காரணம் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும், நீ செத்து போயிட்டீங்கன்னா நீ தான் காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். जैसा उसको कहा जाता है उस ऊंचे उस पेड़ से अगर तुम कूदेगी, अगर तुमको कुछ हानि नहीं होगी तब हम लोग सब समझ लेंगे तुम्हारा द्वारा नहीं हुआ ये मृत्यु, अगर तुम मर जाएगी तुम्हारे ही चलते हुआ करके हम लोग मान लेंगे, इसलिए तुमको कूदना ही पड़ेगा। அது உச்சியான மரம் 4 மாடிக்கு மேல ஹைட்டா இருக்கும். जैसा वो 4 तल्ला से भी ऊंचा वो पेड़ हो सकता है। அது மேல இருந்து அது குதிக்கும். उस पेड़ से अगर वो कूदेगी எலும்பு முடிஞ்சு செத்து போயிடும். जैसा वो हड्डी टूटेगा तो मर जाएगी। உன்ன பூசாரி சொல்லுவான், நான் தான் சொன்னேன் இல்லையா, அதான் அது அந்த பொம்பளைனால தான் அவன் செத்தது इसलिए அப்படின்னு. तुरंत वो पुजारी खाने लगेगा, हाँ मैंने जैसा कहा था उस मृत्यु के लिए यही स्त्री मतलब कारण थी। இப்படி இவங்கெல்லாம் இரக்கமில்லாத சந்ததிகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ऐसे इस रीति से उन लोग दया ना दिखाने वाले एक पीढ़ी के समान उस जंगलों में उन लोग जीते थे। ஆஸ்திரேலியால யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைய சூடு மணல்ல படுக்க வச்சு வாய் நிறைய மணலை போட்டு கொண்டுருவாங்க. जैसा वो ऑस्ट्रेलिया के जंगल में भी ऐसा एक आदत था, जो कोई गांव में कोई मर जाएगा उसका कहीं किसी बच्चा को ले जा करके वो भालू पर उनको लेटा करके उसको मुंह पर बालू रोपा जाएगा, रोप करके उनको खत्म कर देते हैं.
அது மாதிரி சவுத் சி ஐலண்ட்ஸ்ன்ட்டுன்னு ஒரு ஐலண்ட் இருக்குது. जैसा साउथ एशिया की एक आइलैंड है जो टापू है, அங்கே வந்து கணவன் இறந்து போயிட்டா மனைவியை பக்கத்தில் நிப்பாட்டுவாங்க. जैसा वहाँ आदमी पुरुष मर जाएगा तो उसकी स्त्री को भी साथ में खड़ा किया जाएगा। மரத்து மேலே கயிறை போட்டு அப்படி அந்த பொம்பளை கழுத்தில் மாட்டி அவங்க மூத்த மகனை விட்டு இழுக்க விடுவாங்க. जैसा उस एक पेड़ के ऊपर फांसी लगा करके उस स्त्री को उनके बड़ा बेटा के द्वारा खींचने के लिए कहते हैं। அம்மாவை மகனே கொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. जैसा माँ को अपना बेटा ही हानि मतलब उसको खत्म करने के बासी में लटकाने के काम को कराते हैं। இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இரக்கமில்லாத சந்ததிகளை பற்றி சொல்லிட்டு வர்றேன். ये सब क्यों मैं बता रहा हूँ? दया रहित एक पीढ़ी के बारे में मैं बता रहा हूँ। இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. इन लोगों को सुसमाचार अब तक नहीं सुनाया गया। இந்தியாவில் நம்ம கதை தெரியும். हिंदुस्तान में भी हमारा भी हालत ये था। கணவன் இறந்துட்டால் மனைவியை அப்படி சதி ஏற்றிடுவாங்க. जैसा वो आदमी मरने पर पहले था कि पत्नी को भी उसका साथ जो है जलाया जाता था सती नाम करके चीज़ों से। ஏன்னா மறுமையில் அவங்க ஜோடியாக அலைவாங்களாம். जैसा उन लोग का खाना ये था कि पुराने दिनों में मरने के बाद भी उन लोग जोड़ी बन करके घूमेंगे। அதாவது வில்லியம் கேரி இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு இந்த உலகத்தில் அனுபவிச்சதே போதும்பா இனி அந்த உலகத்திலையுமா வேணும் அப்படின்ட்டுன்னு அதெல்லாம் சதியை நிப்பாட்டிட்டாங்க. जैसा वो विलियम केरी जैसा जो सेवक लोग सोचते थे कि यही तो इतना जो दोनों जोड़ा लगा करके बड़ी परेशानी में थे, वह चलते समय तो अकेले उन लोग मजा लेंगे करके बस सोच करके उस बातों को रोक दिए। முகமதியர்கள் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பழக்கம் உண்டு. जैसा मुसलमानों को बीच में एक ऐसा एक आदत है, இந்த தலையில் இருக்கிறதான தோலை அப்படி சீச்சு விட்டுட்டு அதில் ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு பேப்பர் வச்சு ஒட்டிடுவாங்க. जैसा वो इतने क्या जो चमड़ा को निकाल करके उसमें खून नहीं बहना है करके उसमें पेपर सटा देते हैं। அந்த பேப்பர் மேலே தீயை வச்சிருவாங்க. उस पेपर के ऊपर आग लगा देते हैं। அவன் பாட்டுக்கு ஐயோ கொய்யோன்னு கத்துவான். वो जैसा चिल्लाएगा दर्द से। அவனுக்கு பரலோகம் போகணுன்னா ஃபர்தேஸ்ன்ட்டுன்னு அவங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அந்த ஃபர்தேஸ் போகணும்னா இந்த துக்கத்தெல்லாம் அவன் சகிக்கணுமா. वो स्वर्ग जाना या परदेश जाना है तो ये सब दुखों को सहना पड़ेगा। அது பாருங்க சுவிசேஷம் இல்லாத இடத்துல எல்லாம் எவ்வளோ அவஸ்தையும் கஷ்டங்களும் பாடுகளும் இருக்குதுன்னு பாருங்க. आप थोड़ा सा सोचिएगा, जहाँ सुसमाचार अब तक नहीं पहुँचा है वहाँ क्षेत्र में इस तरह की जो आदतें अभी भी पाई जाती है। சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பல்ல வெட்டிடுறாங்களாம். जो साउथ ईस्ट एशिया में जो दांत को पूरा काट देते हैं, ரொம்ப வச்சு பல்ல हरी से पूरा दांत को काट देते हैं। எல்லா 10 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகளும் அப்படி ஓட்டப்பல்லோட தான் தெரியும். जैसा जो 10 साल की जो नीचे जितने बच्चे हैं वो सब आधा दांत के साथ घूमते हैं। அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், उसमें उन लोग एक आनंद आता है। இது மாதிரி அது என்ன அவங்களுக்கு அந்த இரக்கம் தெரியாது, சுவிசேஷம் தெரியாது. उन लोगों के ऊपर अभी तक सुसमाचार नहीं पहुंचा, इसलिए उन लोग दया की बातों को नहीं जानते हैं। இந்த மாதிரி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தான் ஆண்டவர் நம்மளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். ये ऐसा लोगों के लिए सुसमाचार को प्रचार करने के लिए ही परमेश्वर हमें नियुक्त किया है। சுவிசேஷம் தெரிந்து விட்டால் இவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவார்கள் அப்படின்றதுக்காக சத்ருவானவன் பலவிதமான மூட நம்பிக்கைகளையும் பலவிதமான சாத்திர சடங்குகளையும் வைத்து இந்த மக்களை இப்படி துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். जैसा सुसमाचार इन तक पहुंच जाएगा, इन लोग सब स्वर्ग चले जाएंगे करके शैतान जानता है, इसलिए उन लोग को सुसमाचार अब तक अवगत नहीं कर रहा है। अंधभक्ता में उन लोगों को अभी तक रखा है, अंधकार में रखा है। ஊருக்கு போகிற வழியை இவங்க தெரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறது சத்ருவின் பெரிதான திட்டம். जैसा नहर जाने की रास्ता को इन लोगों को नहीं पहचानना है करके शैतान की विचार है। ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று வசனம் சொல்லி இருக்கிறது. कोई भी काम ना करने का एक अंधकार की समय अभी आने वाला है। இயேசு தான் அதை சொல்லி இருக்கிறார். यीशु मसीह उसको कहते हैं। அதனால அதை மேற்கொள்ள சபையை நம்ம எப்படி வழி நடத்துவது, எப்படி உருவாக்குவது, ஊருக்கு போகிற வழியை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதுதான் இன்றைக்கு செய்தி. जैसा आज की जो संदेश की बात यह है कि वो उसको हम पार करके कैसा हम सुसमाचार को उन तक पहुंचाएंगे, वो स्वर्ग जाने की मार्गों को यानी नगर जाने की मार्गों को और लोगों को कैसा हम प्रकट करेंगे। 2019 தேர்தலை பற்றி நமக்கு தெரியும். जैसा 2019 की जो चुनाव की बातों को हम सब जानते हैं। தென்னிந்திய திருச்சபைகளிலே இவ்வளவு எலெக்ஷன், இவ்வளவு ஜெபம் இருந்தது அந்த சமயத்தில். जैसा 2019 की जो चुनाव से पहले साउथ इंडिया की जो सारे कलिसिया में बहुत बारी प्रार्थना किया गया। எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு 1.5 வருஷமா ஒரே ஜெபம் தான். जो चुनाव से पहले 1.5 साल से वे लोग प्रार्थना कर रहे थे।
12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், 21 மணி நேரம் ஜெபம், 52 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம், இப்படி ஏகப்பட்ட ஜெபம். जैसा 6 घंटा की प्रार्थना, 12 घंटा की प्रार्थना, 24 घंटा की प्रार्थना, 52 घंटा की प्रार्थना, हफ्ता भर की प्रार्थना, इस तरह की कई बातों में पूरा रात की प्रार्थना करके कई बातों पर लोग प्रार्थना कर रहे थे. இந்த தேர்தலுக்கு, இந்த 2019 தேர்தலுக்கு ஜெபித்த மாதிரி இதுவரைக்கும் சபை வரலாற்றிலே யாரும் ஜெபித்தது கிடையாது. जैसा वो पिछले 2019 के लिए जो दक्षिण क्षेत्र की जो कलीसियाएं जितना प्रार्थना की, उतना प्रार्थना उससे पहले कभी नहीं किसी बात पर नहीं किया गया. எங்கள் ஊருக்கு போனப்போ ஒருத்தர் சொன்னார், 2014 எலெக்ஷன் சமயத்தில் நாங்கள் அங்கே இருந்தோம், அந்த சமயத்தில் சொன்னார், பிரதர் முழங்கால் போட்டிங்கன்னா போதும் பிரதர், அப்படி பாருங்க என்ன நடக்கும்ன்றன்னு. जैसा हम उस चुनाव से पहले गांव में थे, इसलिए वहाँ एक भाई कह रहे थे, अगर हम घुटना टेकेंगे, अपना घुटना पर हम आएंगे, देखिए क्या परिवर्तन हो जाएगा. ஆனால் நமக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. लेकिन हम जानते हैं अन्ना चुनाव की मुलंगाल- नतीजा क्या हुआ. ஆனால் முழங்காலில் எல்லா காரியங்களையும் சாதிக்கலாம், அது உண்மைதான். जरूर घुटना टेक करके हम कई बातों को हम विजय में हम हासिल कर सकते हैं, वो तो सच है, जरूरी है. இத்தனை இரவு பகல் ஜெபங்களுக்கு பிறகும் கூட जैसा वो दिन रात की प्रार्थना के बावजूद நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் வராதபடிக்கு விரும்பாத முடிவுகள் நிறைய வந்து விட்டது. जैसा हम जो चाहते थे, जो इंतजार करते थे, वो नतीजा नहीं प्रकट हुआ. இதனால ஜெபத்திலேயே நம்பி இருந்த நிறைய மக்களுக்கு பெரிய துக்கம் மனசுல. इसलिए कई लोग जो प्रार्थना पर जो भरोसा रखने वाले दुखित हो गए. என்ன நான் ஜெபித்த பிறகும் ஆண்டவர் இதை கேட்காம விட்டாரே அப்படின்ட்டு. जैसा हमारा प्रार्थनाओं के लिए कोई प्रतिफल नहीं मिला करके उन लोग निराश हो गए थे. ஜெபித்தவர்கள் நிறைய பேர் கண்ணீரோடு ஜெபித்தவர்கள்லாம் உண்டு. वो आंसू बहा बहा करके प्रार्थना करने वाले भी कई लोग उसमें शामिल थे. ஏன் ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை எல்லாம் ஒதுக்கி விட்டார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்கெல்லாம். क्यों परमेश्वर हमारा प्रार्थना को अनसुनी किया, ये प्रश्न उनके अंदर उठने लगा. சில ஊழியர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இந்த விடுதலையாய் ஊழியம் செய்கிறதற்காக டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் வேற துக்கம் வேற. कई ऐसा सेवक लोग भी उसमें थे, और हम लोगों को ये खुला दरवाज़ा और कुछ दिन के लिए मिला होता, हम लोग सुसमाचार के काम को और रफ्तार से करते और लोगों तक हम सुसमाचार को पहुंचा सकते थे. சரி, நம்ம ஜெபத்தை தான் கேட்கல, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்களே நம்ம சபையில், அவங்க ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வேற. जैसा और कुछ लोगों के पास अंदर ये भी प्रश्न उठने लगा, मैं तो ठीक है, मेरा प्रार्थना को परमेश्वर नहीं सुना, हमसे तो कई पवित्र लोग हैं, भक्त लोग हैं, उनकी भी प्रार्थना को क्यों परमेश्वर नहीं सुना. தமிழ்நாட்டில் இருந்த எல்லா மக்களும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. जैसा दक्षिण भारत में जितने लोग हैं सब लोग भविष्यवाणी भी किए थे, ஆனால் ஒரு தீர்க்க தரிசனமும் பலிக்கலை. लेकिन कुछ भी भविष्यवाणी पूरा नहीं हुआ. எல்லாரும் இது பண்ணதுனால இப்போ இருக்கிற அவிசுவாசிகள் இல்லை புறஜாதிகள் கூட்டம்லாம் இப்போ கிறிஸ்தவனை பார்த்து ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ये सबको देख करके जो अन्य जाति के लोग जो मसीह में नहीं हैं, जो विश्वासी नहीं हैं, वे लोग मसीह लोगों को देख करके टटा उड़ाने लगे. ஊழியர்கள் எல்லாம் துச்சமாக நினைக்க எண்ணிட்டாங்க. जैसा सेवक लोगों को देख करके वो तुच्छ जानने लगे. ஏ சும்மா சொல்கிறான்டா, ஒன்றும் பலிக்காதடா, போனோம் எலெக்ஷன்லேயும் அப்படி தான் சொன்னால் ஒன்றும் பலிக்கலை அப்படின்ட்டுன்னு இப்போ பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் ஆவிக்குரியவர்கள் எல்லாரும் ரொம்ப துச்சமாக தான் நினைக்கிறாங்க. इसलिए लोग के सामने ऐसा प्रभाव पड़ने लगा कि इन लोग कहते हैं कुछ नहीं होता, इन लोगों को प्रार्थना में कोई बल नहीं है करके अन्य जाति के लोग सेवक लोगों को टटा उड़ाते हैं, हल्का में लेते हैं. நம்மளுடைய தேவன் இரக்கங்களின் தேவன் அல்லவா? हमारा परमेश्वर तो दयाओं का परमेश्वर है ना. ஏன் இந்த ஊழியர்களை எல்லாம் தலைகுனிய வைத்தார்? क्यों परमेश्वर इन लोगों को लज्जित होने दिया? நம்மளுடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அல்லவா? हमारा परमेश्वर प्रार्थनाओं को उत्तर देने वाला है ना. ஏன் இந்த ஊழியர்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கவில்லை? क्यों इतने भारी मात्रा में जितने सेवक लोग प्रार्थना किए उनकी प्रार्थनाओं को क्यों उत्तर नहीं मिला? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு அந்த தேசத்துக்கு சேமத்தை வருவிக்க பண்ணுவேன்னு சொன்னவர் இப்போ சேமத்தை வருவிக்க பண்ணியிருக்கிறாரா? जैसा इतिहास में लिखा है, मेरे नाम के जो लोग जो अपनाए हुए हैं उन लोग मैं अपने को नम्र करके जैसा प्रार्थना करेंगे, देश में मैं अच्छी बातों को लाऊंगा करके जैसा कहा हुआ बातें ये क्यों नहीं पूरा हुआ? திடீர்னு அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சவங்கனால திடீர்னு 500 1000 செல்லாமல் போச்சுதே.
जैसा उस चुनाव में जो जीतने वालों के चलते 500 1000 एक दिन में क्षण भर में उसका इज्जत नहीं रहा, वो सब खत्म हो गया था। திடீர்னு நம்ம சேமிச்சு வச்சிருந்த காரியத்தை எல்லாம் மாற்ற வேண்டியதாகி போச்சுது. जैसा हमने जो ये बटोर करके रखा था सेविंग्स में था, वो सारे पैसों को हमको बदलना पड़ गया। திடீர்னு இந்த ஆட்சியாளர்கள் காலத்துல நம்ம தேசத்துல பெரிய ஒரு கொரோனா வந்துருச்சு. जैसा इस समय में इसकी राज्यकाल में बहुत बड़ा कोरोना बीमारी महामारी भी आई। எந்த மருந்தாலையும் காப்பாற்ற முடியாம ஆயிடுச்சு. कोई भी डॉक्टरों से कोई किसी को बचा नहीं पा रहे थे। இரக்கங்களின் தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? जो दयाओं को परमेश्वर क्या कर रहे थे? ஜெபத்துக்கு பதில் தரும் வாக்குத்தத்தங்கள் எத்தனை எத்தனை உண்டு. जो प्रार्थनाओं के लिए उत्तर देने के लिए कितने वायदाओं के वचन हैं। அந்த ஒரு வாக்குத்தத்தம் கூடவே பலிக்காம போச்சுது. उसमें से एक भी वायदा पूरा क्यों नहीं हुआ? ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டவர்களுடைய ஜெபத்தை தள்ளாத தேவனாச்சதே, அவர் ஏன் இது மாதிரி தள்ளி விட்டாரு? जो परमेश्वर चुने हुए लोगों की प्रार्थना को इनकार नहीं करते हैं, क्यों इस जगह में घटा ये सारे बातें? சங்கீதம் 77 7 9 7 to 9 भजन संगीता 77 7 से 9 तक अगर हम पढ़ेंगे। கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ, அதில் இப்படி தாவீது சொல்கிறான். भजन संगीता 77 7 से 9। क्या प्रभु युग युग के लिए छोड़ देगा और फिर कभी प्रसन्न ना होगा? क्या उसकी करुणा सदा के लिए जाती रही? क्या उसका वचन पीढ़ी पीढ़ी के लिए निष्फल हो गया है? क्या परमेश्वर अनुग्रह करना भूल गया? क्या उसने क्रोध करके अपनी सब दया को रोक रखा है? இன்னைக்கும் ராத்திரியும் பகலுமா இருதயத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறதான ஊழியக்காரர்கள் ஏராளமான பேர் உண்டு. आज भी अपने हृदय में एक रोने की बातों को रखने वाले कई सेवक लोग पाए जाते हैं। எப்படி விளையாட்டில் தோற்று போச்சுதுன்னா உடனே ஒரு மீட்டிங் போட்டு அதில் நம்ம ஏன் தோற்றோம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற வீடியோலாம் பார்த்து அதில் ப்ளேபேக்லாம் போட்டு அது வந்து இனி எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணுகிறதான காலகட்டத்தில் जैसा किसी के खेल में कोई टीम हार जाती है, तुरंत उस हारने का कारण क्यों है करके रिसर्च करते हैं, कैसा कैसा खेल है करके उस वीडियो को फिर भी प्ले करके देखते हैं, कहाँ हमारा गलतियाँ हुई करके उसको जांचते हैं। वैसे ही நம்முடைய ஆவிக்குரியதான இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் தேவையாக இருக்கிறது. जैसा हमारा आत्मिक इस बातों के लिए भी एक पोस्टमार्टम होने की जरूरत है। சங்கீதம் 107:43 சொல்லுகிறது. जैसा भजन संगीता 107 का 43 कहती है, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். जो ज्ञानी है इस सारे बातों पर ध्यान दे। இதில் சாதாரணமாக யோசிக்கிற ரெண்டு காரியங்கள் ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் புரியும். जो इसमें कुछ बातें हैं इसको सब लोग समझ सकते हैं। இத்தனை ஜெபங்களுக்கு பிறகும் நாம் எதிர்பார்த்த முடிவு வரவில்லைன்னா இவற்றுக்கு மேலாக ஒரு தேவத்திட்டம் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். जैसा इतने लोगों के भारी प्रार्थना के बावजूद भी अगर जो चाहते हैं वो नतीजा अगर नहीं निकलता है, तब इससे भी बढ़ करके परमेश्वर की कुछ योजना है, इसे हम समझना चाहिए। சபையானது கர்த்தருடைய மணவாட்டி. जैसा ये कलीसिया जो है परमेश्वर के लिए दुल्हन है। இன்னைக்கு சபைகளில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? आजकल की जो कलीसिया में क्या चल रही है? குத்தாட்டமும் டான்ஸும், அது ஒரு ராக் சாங்ஸும், இல்லாட்டா அது பேர் என்னது கோமாளி கூத்தும் அந்த குரங்காட்டி வித்தையும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. जैसा कलीसियाओं में कई जगह में देखते हैं नाच गान और जो मनोरंजन की बातें और जो लोगों को खुश करने के लिए जो बातें हो रही है। அதனால இப்போ வந்து அந்த சபையில் ஜெபித்த காரியங்கள் எல்லாம் பலிச்சிருச்சு அப்படின்னா குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆகி போயிடும். जैसा अगर इन सारे कलीसियाओं में जो प्रार्थना होती है अगर उसको पूरा परमेश्वर कर देंगे, वो ऐसा दिखेगा जो बंदर के हाथ में जो माला को देने लायक होगा। அதனால தான் அந்த சர்வ ஞானம் படைத்ததான நம்மளுடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் அவர்களுடைய ஜெபங்களை எல்லாம் வாய்க்காத பண்ணி விட்டார். जैसा इसलिए सर्वशक्तिमान परमेश्वर इस तरह की लोगों की प्रार्थनाओं को न सुना। நிறைய ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை காணுகிறதற்காக நிறைய சிமியோன்கள் அந்த காத்திருக்கிறார்கள். जैसा परमेश्वर की दूसरा आगमन को इंतजार करते हुए कई लोग इंतजार में हैं।
அவர்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய உபத்திரம் வரப்போகுது, அதுக்கு முன்னால் ஒரு இருளான காரியம் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். जैसा उन लोग जानते हैं अब एक बहुत एक उपद्रव का समय आने वाला है, उससे पहले घोर अंधकार में से होकर के जाना पड़ेगा। ஒரு அந்த உபத்திரம் வர்றதுக்கு அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய எழுப்புதல் வரும்ன்றதும் அவங்களுக்கு தெரியும். जैसा इस उपद्रव के बाद, महा उपद्रव के बाद एक बहुत बड़ा जागृति भी होगी करके जानते हैं। ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னால ஒரு பெரிய உபத்திர காலம் உண்டு, இருண்ட காலம் உண்டுன்றது இந்த சிமியோன்களுக்கு இல்லை பக்தி மார்க்கத்தில் நிறைந்தவர்களுக்கு இந்த காரியங்கள் எளிதாக புரியும். जो भक्ति मार्ग में जो रहते हैं, जो परमेश्वर के जो भक्त लोग हैं, उन लोग जानते हैं जो इस उपद्रव के बाद जो बाहरी मात्रा में जो जागृति भी होने वाली है। ஆண்டவர் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே இந்த உலகத்தை படைத்த சமயத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு அந்த சொன்ன சமயத்திற்கு முன்னால பூமி எப்படி இருந்தது? जैसा परमेश्वर सृष्टि कर रहे थे उस समय में जो रोशनी हो जाए करके कह रहे थे, उससे पहले ये पृथ्वी कैसा रहा? ஒழுங்கின்மையும் இருளும் ஆழத்தின் மேல் இருளுமாய் இருந்ததுன்னு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். जैसा लिखा है भूमियानदु ஒழுங்கின்மையும் पृथ्वी बेडोल और सुनसान पड़ी थी और गहरे जल के ऊपर अंधियारा था। அந்தேராத்தா அது மாதிரி தான் அந்த முதல்ல இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததான இந்த பூமி. அதற்கப்புறம் வந்து எல்லாம் பட்சிகள், விருட்சங்கள், மனிதர்கள், மலைகள், காடுகள், கடல் எல்லாமே, வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாமே படைக்கப்பட்டது. जैसा पहले तो सुनसान पड़ी हुई थी और अंधकार भी था, लेकिन उसके बाद हम लोग देखते हैं कई प्रकार के पर्वत और नदी नाला और पूरा जो पेड़ पौधे, ये सारे बातें बाद में सृष्टि की गई। யோவான் ஸ்நானகன் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார். जैसा यूहन्ना बपतिस्मा देने वाला परमेश्वर के लिए मार्ग को तैयार करने के लिए प्रकट हुआ, आया था। அவர்கிட்டே வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். उनसे यीशु मसीह भी बपतिस्मा लिए। அவர் வருவதற்கு இந்த மாதிரி ஒரு மகிமையான காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி 400 வருடங்கள் மல்கியால இருந்து மத்தேயு வரைக்கும் இருண்ட காலம் என்று வேதம் சொல்லுகிறது. जैसा ऐसा हम लोग जानते हैं मलाकी से मत्ती तक 400 साल की जो अंधकार की जो समय था, उसमें परमेश्वर का कुछ भी प्रकटीकरण नहीं होती थी। இன்னொரு இடத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. और पुराना नियम में हम लोग पढ़ते हैं जो पिछले दिनों की जो महिमा में जो कलीसिया थी, उससे आने वाली जो आराधनालय कलीसिया और महिमा से भरा हुआ रहेगा। ஆனால் அந்த சமயத்தில் அந்த மகிமையான ஆலயம் வருவதற்கு முன்னால் நேபுகாத்நேச்சர் கையில் அது ஒப்பு கொடுக்கப்பட்டது. जैसा वो महिमा से भरा हुआ वो कलीसिया आने से पहले नेबुकदनेस्सर के हाथों में वो सौंपी गई थी। அந்த ஆலயம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. उस कलीसिया, उस भवन सौंपी गई थी। அவர் எருசலேமை அழித்து, ஆலயத்தை அழித்து, அலங்கத்தை இடித்து, அதுங்க இருந்த எல்லா பொருள்களையும் சூறையாடி அங்கே இருக்கிறதான சிறப்பான ஆட்களை எல்லாம் மூக்கில் குரடு போட்டு இழுத்துட்டு போயிட்டார். जैसा वो नेबुकदनेस्सर के हाथ में दी गई थी, वो उस भवन को तोड़ दिया, वहाँ की सारे बातों को सत्यानाश कर दिया, वो सहर्पणाओं को गिरा दिया और वहाँ के लोगों के जो लोग थे उनके नाक में जो है जर्जर पहन करके उन लोगों को खींच करके ले गया। வரலாற்றிலே எங்கெல்லாம் எழுப்புதல் ஏற்படுகிறதோ அதற்கு முன்னால் ஒரு இருண்ட காலம் இருப்பது என்பது நம்மளுக்கு தெளிவாய் புரிகிறது. जैसा हम लोग इतिहास पर देखते हैं, जो जहाँ कहीं जो जागृति होता है, उससे पहले एक अंधकार के समय को सामना करना ही पड़ेगा। இதில் தானியேலை பற்றி படிக்கும்போது, தானியேல் வந்து பாபிலோனுக்கு போன பிறகு அவனும் அவனுடைய நண்பர்களுக்கு எல்லாமே மாறி போச்சு. जैसा बाबिलोन के लिए दानियल और उनके जो दोस्त लोग जो लेके चले गए थे, அங்கே வந்து அவனுக்கு இடம் மாறி போச்சுது. वहाँ पर सारे बातें, वातावरण उनकी जो है परिवर्तित हो गया। சூழ்நிலைகளும் மாறி போயிட்டு, वहाँ की वातावरण भी बदल गया, மொழி மாறி போயிட்டு, जो भाषा बदल गई, உணவு பழக்கம் மாறி போயிட்டு, जैसा खान पान की बातों को में परिवर्तन आया, சூழ்ந்திருக்கும் மக்கள் கூட்டம் மாறி போனது, जैसा जो आसपास की जो रहने वाले जो लोगों की जो लोग भी जो भीड़ भी वो भी बदल गया, மதமும் ஆராதனையும் மாறி போய்விட்டது. जैसा वहाँ के जो धर्म और आराधना करने की बातों में भी परिवर्तन आया, அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் சிறையிருப்பின் ஆடைகளாய் மாறி போயிட்டு, उनके पूरा वस्त्र जो है बंदी गृह की वस्त्र में बदल गया, ஏன் அவங்க பேர்கள் கூட மாறி போச்சுது, उनके नाम तक बदल गया। எல்லாம் வலுக்கட்டாயமா மாத்தினாங்க. क्या है, सब जबरदस्ती में बदला गया। அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் ஒப்பிட்டு பாருங்க, எல்லாம் வலுக்கட்டாயமா மாத்துறாங்களா இல்லையான்னு. क्या आज और उन दिनों की बात सब जबरदस्ती में हो रहा है कि नहीं, आप थोड़ा सा सोचिए।
அதனால ஏதோ ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. इसलिए एक जागृति आने वाली है, एक रिवाइवल आने वाला है। அதுக்குள்ளால ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் வரப்போகுது. उसके पहले एक बहुत बड़ा समस्या भी आने वाली है। உபத்திரவ காலம் ஒன்று சபைக்கு வந்தே தீரும். जैसा उपद्रव की वो समय, उस काल जरूर कलीसिया के लिए आएगा ही। பூச்சாண்டி காட்டுறதுக்காக சொல்லல, எல்லாம் எச்சரிப்பா இருக்கிறதுக்காக சொல்றேன். आपको डराने के लिए नहीं, आप थोड़ा सा सावधानी से रहने के लिए कहा जा रहा है। நீங்க பேப்பர் வாசிக்கிறதுனாலும் சரி, பைபிள் வாசிக்கிறதுனாலும் சரி, ரெண்டையும் ஒப்பிட்டு படிங்க. जैसा आप अखबार पढ़ते हैं या बाइबल पढ़ते हैं, दोनों को तुलना कर करके पढ़ने की आवश्यक है। பைபிள்ல இருக்கிற என்ன காரியம் பேப்பர்ல இன்னைக்கு நிறைவேறிட்டு வருதுன்றத படிங்க. जैसा बाइबल में जो लिखी हुई जो बातें आज के पेपर में, अखबार में हम लोग देखते हैं, क्या पूरा हुआ करके उसको तुलना करके पढ़ने की आवश्यक है। அது மாதிரி அப்போஸ்தலர் காலத்துல ரத்த சாட்சியா மரித்தவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிங்க. जैसा जो प्रेरितों के काम में खून बहा करके जो मरे हैं, उन लोगों की जो गवाहियों को पढ़ने की आवश्यकता है। இந்த ரிச்சர்ட் உம்ரண்ட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜெயிலில் போய் 14 வருஷம் அப்படிலாம் இருந்தாங்களே, இவங்களுடைய காரியங்கள் என்னவாக இருந்தது, அவங்க எப்படியெல்லாம் ஜெயிலில் சமாளிச்சாங்க, அந்த கதைகள்லாம் படிங்க. जैसा रिचर्ड उमरंड करके उस वक्त है, उसकी जो जीवन जेल में जो 14 साल कैसा कैसा घटा, वो प्रतिदिन को कैसा कैसा उन लोग पार किए हैं, ये सारे बातों को पढ़ने की आवश्यकता है। ஜெபிக்கிற ஒரு எமர்ஜென்சி குழுக்களை உருவாக்குங்க. जैसा प्रार्थना करने के लिए एक इमरजेंसी दल को आप खड़ा कीजिए। எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜெபத்துக்கு உடனே கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. जैसा हमारा अस्पताल है और हम लोग देखते हैं वहाँ पर एम्बुलेंस पाई जाती है और इमरजेंसी सेवा के लिए कुछ लोग नियुक्त रखते हैं, वैसा ही कुछ ऐसा घटना जगह होती है, तुरंत इकट्ठे होकर के प्रार्थना करने के लिए भी एक दल की आवश्यकता है। நாங்கள்லாம் 1996 வந்தோம் இங்கே பீகாருக்கு. हम लोग 1996 में यहाँ बिहार आए थे। அந்த கிரவுண்டில் எல்லா டீச்சர்ஸு எல்லா மக்களும் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மனைவிகள்லாம் ஒரு டவல் எடுத்துகிட்டு போவாங்க, அதில் துண்டை விரிச்சிட்டு உட்காந்து முழங்கால் போட்டு சாயங்காலம் 5 மணிலேருந்து ராத்திரி 7:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. जैसा उन दिन में एक आदत ऐसा पाया जाता था कि लोग अपना अपने घर से तौलिया को लेके आते थे, उस जो स्कूल इंग्लिश मीडियम स्कूल के ग्राउंड में उन लोग बैठते थे, वहाँ घुटना टेक करके 5 बजे से 7 बजे तक, 7:30 बजे तक लगातार प्रतिदिन प्रार्थना करते थे। நாங்கள் எங்கள் வீடு அந்த பக்கம் தான் இருந்தது. हम लोग का घर भी उसी तरफ पाया जाता था। अभी प्रेम सागर जगह है वहाँ। ராத்திரி 6 மணிக்கு மேலே அங்கே ஏதோ புறா ரெக்கடிக்கிற சத்தம் மாதிரி கேட்கும். जैसा शाम को 6 बजे के बाद हम लोग ऐसा सुनाई पड़ता था, कोई कबूतर अपने पंखों की मतलब उस आवाज से जो उतर रहा है। அது அவங்க மறுபாஷையில் அந்நிய பாஷையில் பேசுகிறதான அந்த காரியங்கள் அப்படி புறா சிறகடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். जैसा लोग अन्य भाषा में जो बात करते थे, जो प्रार्थना करते थे, उसकी जो आवाज जो है कबूतर की जो पंख के जो आवाज को सुना, उस पर सुनाई पड़ता था। வானத்திலிருந்து அப்படி அக்னி இறங்கும். जैसा जो स्वर्ग से आग उतरता था। அந்த ஸ்டேஜ் இருக்குதே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு நாள் அந்த சந்தோஷ் பையா வந்துட்டு இருந்தார். जैसा वो अभी जो वर्तमान स्टेज है, वो उसके बगल में संतोष नाम करके एक भैया थे, वो आ रहे थे। அவர் தலையில் அப்படியே அக்னி இறங்கிச்சு. उनके सिर पर वैसे ही आग उतरा था। அங்க உருண்டு உருண்டு அவர் இது பண்ணாரு, உருண்டு பிறண்டு அந்நிய பாஷையில பேசிட்டு वो उस बातों को सह नहीं पा रहे थे, वो जो है इसमें गिर गए थे मिट्टी में, वो इधर उधर उलट पलट रहे थे। சுரேஷ் தனகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ டாட்டால வேலை செய்யறாரு. जैसा सुरेश दनय कुमार नाम करके एक भैया हैं, अभी टाटा में सेवकाई कर रहे हैं। அவர் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். वो सीएसआई बैकग्राउंड से आए हुए थे। இதெல்லாம் சும்மா பேசுறாங்க அப்படின்ட்டு அவர் சும்மா போகும்போது வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. जैसा वो टठा उड़ाते थे, वो इस पर विश्वास नहीं रखते थे, वो कहते थे ये सब लोग ऐसे झूठों को कह रहे हैं करके, वो जो है टाटा टाटा करके वो भी कुछ हल्ला करके ऐसे जाते थे आते थे। அவருக்கு வேண்டி யாரு ஜெபித்தாங்களோ தெரியாது, அவரும் உருண்டு பிறண்டு இதெல்லாம் வாட்சிச்செல்லாம் அந்த போச்சுது அவருக்கு, அந்த அளவுக்கு உருண்டுட்டாரு. जैसा उनको ऊपर भी पवित्र आत्मा एक दिन जबरदस्ती से उतरा, वो जो पहने हुए गाड़ी सब इधर उधर फेंका गया, उतने जो है जबरदस्ती परमेश्वर उनको ऊपर भी उतरा। அதுக்கப்புறம் அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் தங்குறாரு, அவருக்கு வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது. जैसा पानी उन्हें पिलाया गया है, उनसे पूछा गया है, उनसे पूछ रहे हैं क्यों
क्या हुआ आपको, तो उनके मुंह से भी कोई शब्द नहीं आ रहा था। இவ்வளவு அக்னிமயமான இடமா இருந்தது நம்மளுடைய கேம்பஸ். उतने जो अग्नि से आग से भरा हुआ एक जगह था हमारा कैंपस। இப்போ கேர்ள்ஸ் ஐடி இருக்கிற இடத்துல அங்க அண்ணே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. जैसा अभी जो वर्तमान में जो गर्ल्स ITI है, वहाँ पर बड़े भैया बैठ करके प्रार्थना करते थे। அப்போ வானத்துல இருந்து அப்படி தேவதூதர்கள் அந்த இடத்துல இறங்குவாங்க. उस समय में परमेश्वर स्वर्गदूत लोग स्वर्ग से उतरा करते थे। ஹாப்பி ஹோம்ல படிச்ச பிள்ளைங்க அதை பார்த்துருக்குது. ஹாப்பி ஹோம்ல படிச்ச जो பிள்ளைங்க அதை हैप्पी होम பார்த்திருக்கு. में उन दिनों में जो लड़कियां थी, उन लोग उसको अपने आंखों से देखा। யார் ரெண்டு பிரதர் பேசினாலும் பேசி முடிச்ச பிறகு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு தான் போறது. दिनों में अगर दो भाई लोग आपस में मिलते हैं, उन लोग अपना बातों को मतलब बात करने के बाद जरूर हाथ धर करके प्रार्थना करके ही विदा होते थे। யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலோ இல்லாட்டா யாருக்கும் அது ஒரு பிரச்சனை வீட்டில் நடக்குதுன்னோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அது யாருக்காவது அது ஏவப்பட்டு அந்த ஆள் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவார். जैसा उन दिनों में ऐसा भी था, लोग किसी कोई परेशान में रहते हैं जो बाहर नहीं बोल पाते थे, वैसा समय में भी लोग परमेश्वर का अगुवाई से उस घर में चले जाते थे, जा करके प्रार्थना करके आते थे। ஆகவே இனி வரப்போகிற காலத்தில் தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஜெபக்குழுக்களை ஏற்படுத்துவோம். इसलिए हम लोग आने वाले आफतों से बचने के लिए एक इमरजेंसी प्रेयर बातों को हम लोग खड़ा करना, स्थापन करना जरूरी है। பைபிள் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுதுன்னு வேதம் சொல்லுகிறது. जैसा अंतिम दिनों में बाइबल के वचन की जो आकाल होने वाला है करके बाइबल बतलाती है। எங்கனாலும் பைபிளை தூக்கி போட்டு கொளுத்திடுறானுங்க. जहाँ कहीं भी देखेगा बाइबल को जला देगा। அது நியூ டெஸ்டமென்ட் இருந்தாலும் சரி, ஃபுல் பைபிளாக இருந்தாலும் சரி, जैसा वो पुराना नियम हो या नया नियम हो, அவனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த பைபிள் எரியறத பார்த்தா. जैसा उन लोग बहुत इससे आनंद होते हैं कि बाइबल को जला के जो அதனாலும் அந்த இனி கொஞ்ச நாளில் இது மாதிரி எல்லா பைபிளையும் எரிச்சிட்டாங்கனாலும் நம்மளுக்கு பைபிள் கிடைக்காம போயிடக்கூடாது. அதற்காக பைபிள்களை எல்லாம் பந்தோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. इसलिए आने वाले दिनों में लोग बाइबल को जहाँ कहीं देखता है उसको जला सकते हैं। इसे आप अपने बाइबलों को सुरक्षित रखने के लिए सीखिए। ஒன்றும் இல்லைன்னா பைபிளை வாசித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. अगर कुछ भी नहीं हो पा रहा है, पूरा बाइबल को रट्टा मार करके याद कर लीजिएगा। டெய்லி 20 அதிகாரம் வாசித்தா போதும், 2 மாசத்துல ஃபுல் பைபிளையும் முடிச்சிடலாம். अगर रोज 20 अध्याय अगर पढ़ेंगे, 2 महीना के अंदर हम पूरा बाइबल को खत्म कर सकते हैं। வருஷத்துல 6 தடவை பைபிளை திருப்பி திருப்பி வாசித்திடலாம். जैसा इस तरह की जो है हम आदत बनाएंगे, साल में 6 बार बाइबल पूरा अध्ययन कर सकते हैं। உங்க மனசுலயே எல்லாம் தங்கி இருக்கும். आपकी जो मन में सब स्टोरेज हो जाएगा, टगर जाएगा। அதனால நீங்க வந்து அந்த பைபிள் எங்க மொபைல்ல இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. जैसा आप लोग कई लोग सोचते हैं, अरे बाइबल तो हमारा मोबाइल में है ना। நெட்வொர்க் வரலன்னா நம்மளுக்கு அது மொபைல் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. अगर नेटवर्क काम नहीं करेगा, उस मोबाइल से कोई काम नहीं होगा। அதனால கம்ப்யூட்டரு, மொபைல், இது மொபைலு இல்லைன்னா வேற டேப்லெட்டு, இந்த மாதிரி எந்த இதை வச்சும் நம்ம பாட்டுக்கு வேதங்களை வாசித்து கொள்ள முடியாது. जैसे इसलिए कंप्यूटर या लैपटॉप, टैबलेट, किसी भी बातों से हम बाइबल की अध्ययन नहीं कर पाएंगे। எருமையின் இடத்திலே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படி கோடை காலத்துக்கு முன்னால் அது தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்கிறதோ, அது போல உபத்திர காலத்துக்கு முன்னாடி எப்படி நாங்கள் வசனங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எருமையின் இடத்திலே போய் கேட்டு जैसा கற்றுக்கொள்ளுங்கள். चिट्ठियों से आप सीखिएगा, वो बरसात से पहले अपने लिए जो भोजन है उसको कैसा बटोर करके रखती है, वैसे ही मसीह लोग, हम लोग भी वही उपद्रव का समय आने वाला है, उससे पहले वचन भी बटोर करके रखने की आवश्यकता है। நெருக்கடி காலத்தில் சபை, ஆதி திருச்சபை எப்படி நடந்து கொண்டது, அல்லாவிட்டால் அதற்கப்புறம் இருந்ததான மக்கள் எப்படியெல்லாம் அதை சமாளித்தார்கள், இந்த காரியங்களை குறித்து அதிகமாய் வாசித்து அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். जैसा वो आदि कलीसिया जो शुरुआत के दिन की जो कलीसियाएं हैं, इस उपद्रव के समय में कैसा अपने को बचा के रखा, अपना आत्मिकता को कैसा उन लोग कायम रखा, इस बातों की जो इतिहास है उसको जरूर पढ़ करके आप वो सारे बातों को जानकारी रखने की आवश्यकता है। இயேசு சிலுவைக்கு போகும்போது எகிப்திய எருசலேமின் அழிவை குறித்து என்னெல்லாம் சொன்னார்ன்றதை அதையும் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். यीशु मसीह क्रूस पर जाने से पहले इस्राएल की जो यरूशलेम पर होने वाली घटनाओं के बारे में क्या क्या भविष्यवाणियां की, उसके बारे में भी जानकारी रखने की आवश्यकता है। இன்னைக்கு ரொம்ப அமைதியான காலம்.
आज थोड़ा शांत का समय है। இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். अभी इस समय को इस्तेमाल कर लेना जरूरी है। ஆமாம், முழு வேதாமங்களையும் கிதியோன் வேதாமங்களையும் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அவிசுவாசிகள் வீட்டில் எங்கேயாவது அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில எல்லாம் போய் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. अभी ये जो समय है, इसी समय में हमारा बाइबल और गिदियोन से जो मिलता है नया नियम, उसको हमारा दोस्त लोगों के पास या अन्य जाति भी रखे, उनके घर में स्टोर में हम लोग इकट्ठा करके रख लेना आवश्यकता है। பாக்ஸர் கலகம் அப்படின்ட்டு ஒரு கலகம் சைனாவில் வந்தது. जैसा बॉक्सर एक दल है, एक टीम है, उसको वैसा चाइना में एक है। அந்த சமயத்தில் சர்ச் எல்லாத்தையும் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க, சைனா மாசேதுங் கவர்மெண்ட். जैसा उस समय में जो चाइना की जो चीन देश की पूरा जो कलिसिया ऊपर उन लोग अपना लिया। அப்புறம் இந்த பைபிள்லாம் போட்டு கொளுத்திட்டாங்க. उस समय में वो बाइबल पूरा जला दिया गया। ஆனாலும் சில அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருந்தது. उस समय में भी जो गुप्त रीति से जो कलिसियाएं जो आराधना करती थी वो भी पाई जाती थी। அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் ஒரு எரிந்து போன பைபிளுடைய ஒரு பகுதி அவங்கள்ட்ட இருந்துதான். वो गुप्त रीति से जो कलिसियां चलती थी उसमें एक भाग जो जल गई थी, वो आधा बाइबल उन लोगों के पास था। ஆமாம், அது ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் வரைக்கும் தான் அது இருந்துதான். जैसा उसमें रोमियो 12 अध्याय से प्रकाशित वाक्य 20वां अध्याय तक की बात उनको पास बच गई थी। அதை அவங்க அழுதழுது வாசிப்பாங்களாம். उसको उन लोग रो रो करके उसको उन लोग पढ़ते थे। அவர் வாசித்து முடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் கொடுங்க பிரதர், நானும் வாசித்துக்கிறேன்ட்டுன்னு அந்த வேத வசனம் தான் நம்மளை காப்பாற்ற போகுதுன்ற ஒரு உணர்வோட அந்த வசனங்களை எல்லாம் வாசித்தார்களாம். जैसा एक जन पढ़ लेता है, तुरंत बगल वाला और ले लेता है, उसको मतलब आंसू से भरा रो रो करके उन लोग उस वचनों को पढ़ते थे, क्योंकि यही वचन हमें छुड़ाएगा करके उन लोग विश्वास के साथ उसको पढ़ते थे। அது இப்போவே மறைவாய் கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருங்க. इसलिए अभी कहीं बाइबलों को छिपा करके रख लेना जरूरी है। அதனால் இருக்கிற பைபிளை ஒளிச்சு வச்சுட்டு நாளையிருந்து பைபிள் வாசிக்காமல் இருந்துடாதீங்க. इसलिए ये मत कीजिएगा जो अभी जो वर्तमान आप इस्तेमाल कर रहे हैं उस बाइबल को ले जाके छिपा करके कल से आप बाइबलें अध्ययन ना करें, ये नहीं करना है। எகிப்து தேசத்தில் அந்த கல்மழை நாளைக்கு பெய்ய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கர்த்தருக்கு பயந்த எகிப்தியர்கள், அதான் அவிசுவாசிகள், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆடுகளையும் அடிமைகளையும் தங்களுடைய வீட்டுக்குள்ளால அழைச்சி வச்சுக்கிட்டாங்களாம். வெளியில் கல்மழை பெஞ்சு தான் இவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்களாம். जैसा जो मिस्र देश में जो 10 जो उपद्रव हुआ था उसमें कुछ लोग मिस्र देश के लोग जो परमेश्वर से जो डर भय मानते थे, वे लोग समझ गया था कि कल के दिन जो बारिश होने वाली है उसमें से पत्थर भी ओला भी गिरेगा करके, इसलिए उन लोग क्या करते थे, अपने गाय बैलों को ले जा करके भीतर रख करके छिपा लिया करके लिखा हुआ है। அதனால உங்களுக்கும் அது மாதிரி கர்த்தருக்கு பயந்த எகிப்தியர்கள் மாதிரி உங்களுக்கும் நண்பர்கள்லாம் வெளி உலகத்தில் இருக்கிறாங்க. इसलिए इसी रीति से जो परमेश्वर से जो डर भय मानने वाले अन्य जाति में भी जो रहते हैं उन लोग बाहर की दुनिया में संसार में होंगे। அது மாதிரி பைபிளில் நல்லா தலையணை வர மாதிரி போட்டு அதில் ஸ்பான்ஸ்லாம் வச்சு அதை அவங்க தலைக்கு வச்சு தூங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்க வீட்டில் கொடுங்க. जैसा उस बाइबल को आप अच्छा से तकिया के अंदर रुई भरा करके उनके घर में जो गिफ्ट के रूप में दे कर रखिएगा। என்னைக்காவது ஒரு ஆபத்து வரும்போது நம்ம போய் அங்கே வாசிக்க முடியும். जैसा कभी किसी दिन ऐसा एक आफत आएगा, आप उनके घर में जा करके उस बाइबल को पढ़ सकते हैं। உங்கள் வீடுகளிலே இருக்கிறதான வேத புஸ்தகங்கள், லைப்ரரி இல்லாவிட்டால் விசிடி, டிவிடி இதெல்லாவற்றையும் வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வைங்கள். जैसा आपके जो पास जो भी लाइब्रेरी में है किताबें हैं, ये सारे बातों को डीवीडी में या किसी भी रीति से आप रखे हैं, ये सारे बातों को आप बहुत सुरक्षित रखने की आवश्यकता है। ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றி வச்சிருங்க. जैसा उसको एक सेफ्टी जगह पर, एक सुरक्षित जगह पर रखिए। அதில் இலங்கை போர் நடந்த சமயத்தில் முதல்ல அழிக்கப்பட்டது வந்து அந்த யாழ்ப்பாணம் லைப்ரரி தான். जैसा जो हम जानते हैं जो श्रीलंका युद्ध हो रही थी, वहाँ पर पहले जो है उस युद्ध के समय में नाश किया गया है, वहाँ यालपानम नाम करके जगह में पाए जाने वाली एक बहुत बड़ा लाइब्रेरी, அதை தான் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. उसी को ही पहले आग लगाया। வேதாகமலும் அரிய ஆவிக்குரிய நூல்கள் தான் நம்மளுக்கு அரிய பெரிய பொக்கிஷமாகும். जैसा हमारा पास एक बहुत बड़ा धन यही है बाइबल और जो आत्मिक किताबें हैं। அது மாதிரி உங்களுடைய வீட்டு பத்திரங்கள், சர்ச்சு
பத்திரங்கள் எல்லாவற்றையும் பத்திரமா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. आपकी जो है कतौनी जो घर की हो और कलिसिया की हो वो सारे बातों को आप उसको भी जराक्स लेकर के सुरक्षित रखने की ज़रूरत है। ஏன்னா வீடே கொளுத்திட்டானுங்க, இனி பத்திரத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னெலாம் நினைக்காதீங்க. जैसा आप ये मत बोलिएगा कि घरे जल गया अब उसका जो डॉक्यूमेंट्स को रख के मैं क्या करूं। உபத்திரம்லாம் 7 வருஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம தான் திருப்பி ஆட்சி பண்ண வருவோம். जैसा ये उपद्रव कभी भी होगा तो ज़्यादा से ज़्यादा 7 साल का ही होगा, उसके बाद हम ही राज्य करेंगे। செத்து போனாலும் இயேசுவோட திரும்பி வருவோம், சாகாட்டாலும் இருந்துக்கிட்டு நம்ம இடம்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பத்திரம் வேணும். जैसा अगर मर जाएंगे यीशु मसीह के साथ आएंगे, अगर जिंदा रहेंगे वहाँ पर आकर के हमारा डॉक्यूमेंट्स को दिखा करके मेरा जगह करके खाली करो करके हम दावे कर सकते हैं। கலர் ஜெராக்ஸே எடுத்து வச்சுக்கோங்க. जो अच्छा से रंगीन जराक्स लेकर रखिएगा। சாஃப்ட் காப்பி எல்லாத்தையும் எங்கேயாவது இது பண்ணி மாட்டு கொட்டைக்கையிலையாவது தொங்க விட்டு வச்சுருக்கீங்க. जैसा सॉफ्ट कॉपी करके उसको जो है जहाँ भेड़ बकरी पालते हैं उस जगह में आप रख कर सुरक्षित रखिएगा। நேபுகாத் நேச்சர் எருசலேமை முற்றுகையிட்ட சமயத்தில் எரேமியா நிலம் வாங்கியிருக்கிறாரு. जैसा जो नेबुगात नेचर जो है यरूशलेम जगह को जो पूरा घेर लिया था, उसी समय में जेरेमिया नबी जो है जमीन खरीद रहा था। அவருடைய பெரியப்பா மகன்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. अपने जो बड़े पिताजी के बेटा से वो खरीद रहा था। அது சாட்சி பத்திரம்லாம் இது பண்ணி ஒரு மண்பானைக்குள்ள வச்சு பாதுகாப்பாக வச்சிருந்திருக்கு. जैसा उसको एक मिट्टी के घड़ा में रख करके वो जो भी डॉक्यूमेंट्स था उसको मिट्टी के घड़ा में रख करके उसको सेफ्टी से सुरक्षित रखा था। அவருக்கு தெரியும் 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்துருவோம்னு. जैसा वो जानता था कि 70 साल के बाद मैं जरूर लौट आऊंगा। அதனால தான் பத்திரத்தை எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றது. इसलिए जो है पूरा जो खेत की जो कतौनी और जो भी जरूरत बातें जो डॉक्यूमेंट्स है उसको स्टैम्प पेपर सबको आप सुरक्षित रखने की जरूरत है। முக்கியமான ரெக்கார்டுகள் எல்லாம் முக்கியமான இடத்துக்கு மாற்றி வச்சிருங்க. जैसा जो भी बातें जो जरूरी है अति जरूरी है उसको आप अच्छी जगह में रखिए सुरक्षित। தேவையில்லாத பேப்பர் அது இதெல்லாம் அங்கே வச்சிருங்க, ஆஃபீஸில் உங்கள் ஃபைலில் பீரோவில் வச்சிருங்க. जो अनचाहे बातें जो भी होगा कागज पत्थर वो सबको अपना अलमारी में रहने दे। ஏன்னா முக்கியமான பேப்பர் ஆஃபீஸில் வச்சுருந்தேன். இந்த ஃபத்தேபூர் ஹாஸ்பிட்டலில் அப்படி தான் நடந்தது. जैसा वो खास बातों को अगर आप ऑफिस में रखेंगे इसको क्या होगा, जो फतेहपुर नाम करके उस जगह में वो मिशन अस्पताल में यही हुआ था। அங்கே இருக்கிறதான அந்த ரெக்கார்டெல்லாம் அவங்க கையில் கிடச்சி போட்டு யாரெல்லாம் ஸ்டாஃப்னு தெரிஞ்சு போச்சுது, யாரெல்லாம் விசுவாசின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆளை பார்க்கல, ஆனால் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறானுங்க. जैसा फतेहपुर में क्या हुआ था, उन लोग अपने डॉक्यूमेंट सबको ऑफिस में रखने के चलते लोग आया था उपद्रवी लोग, वहाँ के सारे डॉक्यूमेंट को ले लिया, इसलिए उन लोग का आसान से पहचान में आ गया उनकी विश्वासी कौन है, यहाँ का स्टाफ कौन है, ये सारे बातों को आसान से देख लिया लोग। जरूर उन लोग आदमी को नहीं जानता था लेकिन सबके नाम डरा करके एफआईआर कर दिया। பெரிய மெகா சர்ச் காலங்கள்லாம் கடந்து போச்சுது. अभी जो मेगा चर्च जो कैथेड्रल कहते हैं बहुत बड़ा बड़ा कलिसिया की समय सब बीत गई, எல்லாம் இப்போ ஹவுஸ் சர்ச் தான் நல்லபடியாக நடக்குது. अभी हाउस चर्च सफलतापूर्वक चल रही है। அதனால நீங்கள் இந்த பெரிய கட்டடங்கள்லையோ பெரிய கூட்டங்கள்லையோ கூடுகிற காட்டிலும் வீடுகளில் இருந்து நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். इसलिए हम इस तरह की जो बड़ा बड़े जो भवन में आने के जो इच्छुक जितना रखते हैं उससे अच्छा है छोटी छोटी झुंड में अपने अपने घरों में प्रार्थना चलाने की बातों का आदतों को अब से शुरू करनी जरूरी है। கம்யூனிசம் நிறைந்ததான அந்த சைனா தேசத்தில் கூட புற்றீசிலாய் பெருகி வருவது இந்த சபைகள் தான். जैसा कम्युनिस्ट जो राज्य में जो कम्युनिस्ट की जो शासन में जो रह रही है आज के जो चीना, वहाँ पर भी चीन देश में भी जो छोटी छोटी कलिसियाँ जो घरेलू कलिसियाँ हैं बहुत ज़्यादातर में मात्रा में बढ़ रही है। நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து ஜெபித்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை, அது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். जैसा जैसा समय मिलेगा आप प्रार्थना में अपना आत्मिक ताकतों को बढ़ाने की कोशिश करें। அந்த ஜெபித்து வைத்து காலத்துக்கு தேவையான தைரியத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். जैसा वो प्रार्थना में जो आने वाले समय के लिए हमारा अंदर जो हिम्मत और साहस को जो बातों को अभी से जो स्टोर करके उसको रखिए। எப்படி தாவீது தன்னுடைய காலத்தில் ஆலயத்துக்கு கெட்ட தேவையான காரியங்களை எல்லாம் சவதரித்து வைத்து கொண்டானோ, அதே போல் நீங்கள் வருங்காலத்துக்கு தேவையான எல்லா விசுவாசத்தையும் பலத்தையும் சவதரித்து வைத்து கொள்ளுங்கள். जैसा दाऊद जैसा आने वाले समय में जो निर्माण होने वाली कलिसिया के लिए सारे सोना चांदी की बातें जरूरतमंद बातों को जैसा वो इकट्ठा करके रखा था, वैसे ही आप भी आने वाले उपद्रव के समय के लिए अभी से विश्वास और साहस और हिम्मत को जुटा करके रखने की आवश्यकता है। ஆசா தனக்கு இருந்ததான அந்த பீஸ்ஃபுல் டைமில்
எல்லாத்தையும் இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவனுடைய ஜபங்கள், கோட்டை, சேனை இதெல்லாம் சரிப்படுத்தி வைத்து கொண்டான். அதனால் கொஞ்ச நாள் கழித்து சேரான்னு ஒரு ராஜா வந்த சமயத்தில் அவன் அந்த 10 லட்சம் வீரர்களையும் சாதாரணமாக எதுக்கிறதுக்கு அவனுக்கு பெலன் இருந்தது. आशा नाम करके एक राजा के बारे में हम लोग पढ़ते हैं। वो ऐसा शांतिपूर्वक समय में अपने लिए इतना सेना को जो खड़ा करके तैयार करके रखा था, इसलिए सेरा नाम करके एक दुश्मन राजा उनको विरोध में कई मात्रा युद्ध के पुरुषों के साथ आने से भी वो आराम से विजय पाया। நம்ம வெஜிடேரியன் உபவாசத்துக்கு மாறிடுவோம். अब हम वेजिटेरियन उपवास के लिए बदलना जरूरी है। தானியேல் அந்த கஷ்ட காலத்தில் தானியேல் 10:22-3 சொல்ல வருது. அந்த நாட்கள் நிறைவேறும் மட்டும் துக்கித்து கொண்டிருந்த தானியேல் ருசிகரமான அப்பத்தை சாப்பிடவும் இல்லையாம், இறைச்சியும் திராட்சரசமும் அவன் வாய்க்குள் போகவும் இல்லையாம்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. जैसा दानियल नबी की किताब 2 और 3 में लिखा हुआ है, उन दिनों के लिए वो जो है ऐसा इंतजार कर रहा था कि वो टेस्टी खाना, जो स्वादिष्ट खाना को भी इनकार करके वो उपवास कर रहा था। நம்ம இதுவரைக்கும் டன்னா சாப்பிட்டது போதும். अब तक हम कई किलो मात्रा में हम लोग खा रहे हैं टन में। அந்த இதெல்லாம் நிப்பாட்டிட்டு தானியேல் மாதிரி பருப்பும் காய்கறியும் வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். जैसा हम अभी भी जैसा खाना खा रहे हैं स्वादिष्ट, वो सबको रोक करके हम दानियल जैसा दाल और भात के साथ जो साधारण खाना खाने के आदतों को बढ़ा लें। ஒருவேளை ஜெயிலுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, अगर हो सकेगा अगर हम जेल के भीतर चले जाएं, அங்கே களியும் பருப்பு குழம்பு தான் ஊற்றுவான். वहाँ जो है खिचड़ी और माड़ भात जैसा कुछ मिलेगा। கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும் தோணும், ஆனால் தரமாட்டான். जैसा मीट खाने का मन लगेगा लेकिन वहाँ नहीं मिलेगा। பக்கத்தில் இருக்கவன் தான் கடித்து சாப்பிட வேண்டியிருக்கும். जैसा बगल वाला को काट करके मीट खाना पड़ेगा। அது மாதிரி எல்லாரும் இப்போ ஏசி வீட்டில் இருக்கிறோம், ஏசி ரூம்லலாம் தங்கிக்கிறோம். ஏசி இருந்தால் சந்தோஷப்படுறோம். जैसा हम लोग आजकल वातानुकूल जैसा एसी लगा करके हम आरामदायक जीवन जी रहे हैं। अभी एसी जहाँ है वहाँ बहुत कंफर्टेबल महसूस करते हैं। சென்னையில் ராஜன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் இருந்தார். जैसा चेन्नई में राजन नाम करके एक बहुत बड़ा बिजनेस आदमी थे। அவர் ஏதோ தப்பு தண்டா பண்ணதில் மாட்டிக்கிட்டாரு. அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. वो कुछ गलत काम करने के चलते, वो कुछ धंधा ऐसा किया था, इसके चलते उसको जेल खाना में जाना पड़ा। என்னைக்கு ஜெயிலில் போட்டாங்களோ அன்னைக்கு செத்து போயிட்டார். वो जैसा वो जेल में गया था तुरंत मर गया। ஏன்னா அவர் வீட்டில் ஏசி ரூமில் தான் தூங்குறது வழக்கம். இங்கே காற்றும் இல்லை, ஃபேனும் இல்லை, ஒன்றும் இல்லை, மூட்டைப்பூச்சி தான் இருந்தது. அந்த இடத்துல அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல, அது தாங்க முடியாமல் செத்து போயிட்டார். जैसा वो अपना घर में बहुत आरामदायक जीवन जी रहे थे, वो एसी के साथ एसी कमरा में ही सोते थे, लेकिन जेल में आए वो खटमल खाली भरा हुआ था, वहाँ पंखा और एसी का कोई जुगाड़ नहीं था, तो इसलिए वो मर गए। கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பால் பேன்ஸ் பையா இருந்தார் அனோகா ஹோமில். அவர் எக்ஸோடஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சார். जैसा कुछ साल पहले हमारा पाल बैंड्स भैया अनोखा होम में एक्सोडस नाम करके एक प्रोग्राम चलाए थे। அப்போது பிள்ளைங்களாம் டென்ட்டு கட்டணும், அந்த பிள்ளைங்க தான் சமைக்கணும், அவங்களே சாப்பிட்டுக்கணும், அந்த டென்ட்டில் தான் தூங்கணும். जैसा उस समय में भी तंबू लगाया गया था और उसी में लोग ठहरना है, बच्चे अपने हाथ से खाना बनाना है, खाना है, इस तरह की प्रोग्राम था। அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ऐसा कोई आप भी अनुभव कर लेना जरूरी है। பிக்னிக் நம்மளுக்கு பகல போக முடியாது, ராத்திரி போங்க, எங்கேயாவது காற்றுல ஃபேன் இல்லாத இடத்துல போய் தூங்கி பழகுங்க. जैसा पिकनिक मनाने जाइएगा, रात में जाइएगा, पंखा को छोड़ करके बाहर खुले में सोने के आदतों को आप बढ़ा लीजिए। வயசானவங்களையும் குழந்தைகளையும் இல்லாட்டா பெண்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறதற்கு இடங்களை செலக்ட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. जैसा बहनों को और बच्चों को सुरक्षित स्थान में रखने के लिए अभी से कोई जगह को ऐसा ढूंढ करके रख लीजिएगा। ஜெர்மனியில் ஒரு தேசத்தில் எல்லாருக்கும் ஆம்பளை சட்டை போட்டு விட்டாங்க. जर्मन देश में एक वक्त ऐसा था कि सबको पुरुष की कपड़ा ही पहनाया गया, அதனால எல்லாரும் ஆம்பளம் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. जैसा लोग सोचते थे ये सब पुरुष है। இது மாதிரி பழைய காலத்து புக்குகள் ஏதாவது படித்து பாருங்கள், ஏதாவது புது டெக்னிக்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். जो इसलिए जो पुराने समय की जो किताबों को आप पढ़िएगा, कुछ नया नया तकनीक जो बचने के लिए, जो ऐसा आफत के समय में, हमारा उपद्रव के समय में हमारा बहनों को सुरक्षित रखने के लिए कुछ उपाय आपको मिलेगा। வெளியரங்கமாக பண்ணுகிற ஊழியங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். जैसा खुले में हम लोग जो खुले जगह में हम लोग
जाकर के सेवा करने की बातों को तो हम लोग कर ही रहे हैं, மறைவாய் எப்படி ஊழியம் பண்ணுகிறது என்ற காரியத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். और गुप्त रीति से किस रीति से हम सेवा कर सकते हैं इसको भी हम अनुभव में लाना जरूरी है। ஆ, சீன சிறைகளிலே இவர் யார், ஹெர்லன் பாப்போவ் அப்படின்னு ஒருத்தரை அடைச்சி போட்டிருந்தாங்க பல்கேரியா சிறையில் ஹெர்லன் பாப்போவ். जैसा तिरलन पापो करके एक व्यक्ति को चीन देश में बंदीगृह में डाला गया। அவர் சிறையில் ஒரு நாள் இந்த ரூமில் அடைப்பாங்க, இன்னொரு நாள் இன்னொரு ரூமில் அடைப்பாங்க, இப்படி இப்படி மாற்றி மாற்றி அடைச்சிட்டு இருப்பாங்க. उसको जेल में एक ही नियुक्त कमरा नहीं दिया गया था, एक एक दिन एक एक कमरा ऐसा बदल करके उसको रखते थे। அங்கே ஏகப்பட்ட மூட்டைப்பூச்சி இருக்கும். वहाँ खटमल बहुत ज़्यादा रहता था। அங்கே ஜெயிலில் இவர்கிட்ட பெண்ணு கிடையாது, அதனால மூட்டைப்பூச்சி எல்லாம் நசுக்கி நசுக்கி அதில் வசனம் எழுதி வச்சிருப்பாரு செவத்தில். जैसा उनके पास कलम नहीं होने के बावजूद भी वो खटमल को मुआ मुआ करके उसमें से जो खून आती है उसी से दीवार भर में वो वचन को लिख करके रखते थे। அடுத்த நாள் அந்த செல்லுக்குள்ளால யாராவது வந்து அந்த வசனத்தை படித்து திறனடையட்டும் அப்படின்றதுக்காக அப்படி எழுதி வைப்பாராம். जैसा जिस दिन जिस कमरा में वो रह रहे हैं जरूर अगला दिन बदला जाएंगे, उस कमरा में दूसरा कोई कैदी आएगा, उस वचन को पढ़ करके वो हिम्मत पावें और ढाढ़स बांधें। அவர் கொடுத்துருக்கிற அந்த கப்பை வந்து தரையில் அடித்து அது டக்குனா ஏ டக்குனா பிஇ அப்படின்ட்டுன்னு ஒரு சவுண்டு சிம்பிள்லாம் வச்சு அல்ஃபபெட்ஸ் எல்லாம் முறையில் அவர் பாட்டுக்கு சுவிசேஷத்தை பரப்பியிருக்கிறார். जो उनके लिए जो दी गई थी वो पानी पीने वाला वो ग्लास से आवाज करके मतलब वो दूसरों लोगों को उसी से एक भाषा बना करके लोगों को सुसमाचार सुनाते थे। இது மாதிரி கம்பி இல்லாத தந்தி முறைகள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கற்றுக்கோங்க. जैसा वो बिना तार का कुछ संगीत भाषा अगर आप जानते हैं टेलीग्राम करने के लिए आप इस सारे बातों को सीख लीजिए। பெர்சனல் எவாஞ்சலிசம் எப்படி பண்ணுகிறதுன்றதை கற்றுக்கொள்ளுங்கள். जैसा जो व्यक्तिगत सुसमाचार किस रीति से हम सुनाना है उसे आप समझ लीजिए। ஆமாம், பேதுருவை சிறையில் அடைச்சிருந்த போது அந்த சிறைச்சாலை தலைவன் அவருடைய குடும்பத்தோட ஞான ஸ்நானம் கொடுக்க அவர் வந்து பெர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணார். जैसा पतरस को जो कलिसिया से जेल में जो डाला गया था वहाँ पर भी वो जो है पूरा लोगों को बपतिस्मा देने के लिए बातों को सिखा। ஆக்கிலா பிரிசில்லாவை இவர் பவுல் வந்து அந்த கூடார தொழில் செய்கிற நேரத்தில் அவங்களுடைய ஆத்மாவை ஆதாயம் பண்ணினார். जैसा पौलुस जो है जो तंबू बनाने के काम करते करते आकिला और प्रिस्किला को अपनाया। ஒரு புக்கில் ஸ்டான்லி அண்ணன் அப்படி எழுதியிருக்கிறாங்க, இயேசுவை இன்னொரு முறை சிலுவையில் போடுங்கள், அதில் இன்னொருத்தர் வந்து பரதேசுக்கு தயார் பண்ணிடுவார் அப்படின்ட்டுன்னு. ये वैसा जो स्टैनली भैया ने एक किताब लिखे हैं, यीशु मसीह को और एक बार क्रूस पर लगाइए, वहाँ पर एक और एक आदमी को परदेश जाने के लिए जैसा और एक आदमी को स्वर्ग जाने के लिए वो तैयार कर देंगे। உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் இந்த மாதிரி இந்த பேச்சுக்களை எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு நம்ம ஆபத்து காலத்தில் எப்படி தப்பிச்சுக்கணுங்கிற காரியத்தை இப்போவே நம்ம பேசிக்கலாம். जैसा जो संसार की बातों को ऊपर ज़्यादा चर्चा करने की बातों को हम कम करके इस रीति से जो आने वाले उपद्रव का समय में हम कैसा कैसे क्या करेंगे इस पर हम ज़्यादा चर्चा करने की ज़रूरत है। வாட்ச்மேன் நீன்ட்டுன்னு ஒருத்தருடைய சரித்திரத்தில் இப்படி எழுதியிருக்குது, அவர் பிரசங்கித்தார்ன்றதுக்காக நாக்கு வெட்டப்பட்டதான் அவருக்கு. जैसा वॉचमैन नी नाम करके एक सेवक जो सुसमाचार प्रचार कर रहा करके उसको जीभ को काट दिया गया। புத்தகம் எழுதினார்ன்றதுக்காக கையில வெட்டிட்டாங்களாம். जैसा वो किताब लिख रहे हैं करके बोल करके उसका हाथ को भी काट दिए। இப்படி ஒரு அங்கமாக அவருக்கு வெட்டிட்டு வந்திருக்காங்க. 30 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. जैसे वो 30 साल जेल में रह रहे थे, उतना समय में उसके एक एक अंग को कम करते गए लोग। ஒரு சகோதரி அவரை பார்க்க போயிருக்குது. एक बहन उनसे मिलने के लिए गई थी। அவங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க சொன்னாங்க, எனக்கு அவரை பார்த்த பிறகு ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. जब मैं उनको देखा तो एक ही वचन हमें याद आया करके वो बहन कह रही थी, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இந்த வசனம் தான் எனக்கு அவரை பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு. वो आपके लिए तोड़ा गया मेरा शरीर है, यही वचन हमारे लिए याद आई। இன்னும் நிறைய பேர் அது மாதிரி இந்த இரத்த சாட்சிகளுடைய கதையெல்லாம் படிச்சு பாருங்க. ये जो जो खून बहा करके जो मरे हैं, वो जो लहू बहा करके उन लोगों की जो कहानियों को आप जरूर पढ़िएगा। இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம ராத்திரி 12 மணி வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் குட் நைட் குட் ஈவினிங் எல்லாம் போட்டுட்டு தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. ये सारे बातों को छोड़ करके आप रात 11-12 बजे तक बैठ करके गुड मॉर्निंग गुड इवनिंग कैसे हो ये सब बातों को बात पर हम व्यर्थ समय बिता रहे हैं. மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டோ இல்லையோ நமக்கு பிரச்சனை உண்டு.
दूसरों के लिए इससे हानि हो या ना हो हमारे लिए बहुत बड़ा खतरा है। போர்க்காலங்களில் ஒட்டுமொத்த கவனமும் எதில் இருக்கும்? பொருளாதாரத்தில் இருக்கும், ஆயுதங்களில் இருக்கும், அங்கங்கே எதிரிகளுடைய நடமாட்டத்தின் மேல் இருக்கும். அந்த மாதிரி கவனம் உள்ள காரியத்தை நம்ம இப்போ செய்து கொள்வோம். जैसा युद्ध के समय में क्या होगा, लोग जो आमदनी और जो तेल खर्चा पानी इसी पर लोगों का जो ध्यान रहता है, इस समय को हम इस्तेमाल कर लेना जरूरी है। ரோம் தேசத்தில் கேட்டகோம்புன்னு ஒரு காரியம் நடந்தது, அது தெரியுமா உங்களுக்கு? जैसा रोमी शहर देश में कैटोगाम करके कोई एक बात हो रही थी, उसके बारे में आप जानते हैं, उसका अवगत है आप? அதாவது பூமிக்கடியில் பாதாள சுரங்கங்கள் நிறைய தோண்டி வச்சுருந்தாங்களா. அந்த யார் நீரோ மன்னனுக்குலேருந்து டெனிஷியஸ் மன்னன் வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள். जैसा भूमि के जो अंदर उन लोग कमराएं कई जो बना करके पाताल में कमरा बना करके गुप्त रीति से रह रहे थे उन दिनों की मसीह लोग। அவங்களுக்கு சிங்கங்கள் முன்னாடி போட்டாங்களா, उन लोगों को जो पकड़ करके शेरों के बीच सामने जो डाला गया, புலிகள் முன்னாடி போட்டாங்களா, बांध के सामने डाला गया, ரதங்கள் ஏற்றி கொண்டாங்களா, जो घोड़ों को जो रथ को उनको ऊपर चढ़ा करके कदम किए, கம்பத்தில் கட்டி வைத்து அது மாதிரி ஸ்ட்ரீட் லைட் மாதிரி எரிய விட்டாங்களா, जैसा वो लकड़ी के जो तम्बा में वो उसको लहा करके जो रात के जो रोशनी के रूप में उन लोगों को जलाया गया था। மிருகங்களின் தோள்களில் மனுஷர்களை அப்படி எக்ரோல் மாதிரி சுற்றி அது புலிக்கு முன்னாடி போட்டாங்களா, जैसा जो जो जानवरों की चमड़ा पर विश्वासियों को लपेट करके वैसे ही जो भूखे जानवरों को सामने उन लोगों को डाल दिया गया। ஆக இந்த மக்கள்லாம், கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் பயந்து எங்கேயாவது போய் ஒளியினொன்றதுக்காக ஒளியிறதுக்கு பூமியில் இடமே இல்லை. जैसा मसीह लोग काफ़ी डर गए थे उस समय में, वो नीरो राजा के समय में, इसलिए उन लोग पृथ्वी पर जो बाहर दिखने जगह पर कहीं उन लोग को छिपने की जगह नहीं मिल पाया, அதனால பூமிக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். इसलिए उन लोग पृथ्वी के भीतर जो है वो उन लोग कोड करके अंदर जा करके रहने लगे। கல்லறைகளுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சப்சிட்டியே உண்டு பண்ணி அங்கே தங்கி இருந்திருக்காங்க. जो कब्रस्तान के बगल में उन लोग बहुत बड़ा एक शहर बना करके बसे हुए थे। அதுக்கு எவ்வளவு பாதைகள்ன்றது எங்கேருந்தும் தெரியாது. उसके लिए कितने रास्ता था वो कई लोग नहीं जानते थे, कोई लोग नहीं जानते थे। மழை பெஞ்சு அப்படி இந்த பூமி பிளந்திருக்கும், அந்த பிளப்புக்குள்ளாடி குதிச்சுட்டா போதும் அது இந்த கேட்டகோம்குள்ளே போயிடும். जैसा वो पानी अगर आएगा, जो अगर भूमि अगर फटेगी उसके रास्ता से अगर हम देखेंगे वो कैटागोम के वो शहर वो दिखता था। இதுக்கு வாசல் 1 2 இல்ல ஆயிரக்கணக்கான வாசல் உண்டு. इसके लिए जो है द्वार एक दो नहीं हजारों हजार द्वार था। எங்க நுழையிறாங்க எங்க வெளியே வராங்கன்னே தெரியாது. जहाँ से उन लोग प्रवेश कर रहे हैं, कहाँ से उन लोग बाहर आते हैं, ये किसी को पता नहीं था। பெரிய ரோம படையினராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய தேன்கூடு போன்ற ஒரு அமைப்பு. उन दिनों की जो रोमी शासन के लोग भी इसे नहीं पहचान पा रहे थे, क्योंकि उन लोग मधुमक्खी के जो छत्ता जैसा उन लोग तो फैले हुए थे। ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாரையும் அங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. जैसा उसके अंदर कई हजार बुजुर्ग लोग और जो बच्चे और औरतें लोग पाए जाती थी। அங்க தேவையான அளவுக்கு சாப்பாடு அப்பப்போ யாராவது வெளியில போய் வாங்கிட்டு வருவாங்க. वो उस जगह के लिए जो जरूरतमंद चीजों को खाने के लिए कोई एक जन दो जन बाहर जा करके खरीद करके लाते थे। அந்த கேட்டகோம்ல இருக்கவங்களுடைய முக்கிய வேலையே ஆராதனையும் ஜெபம் தான். वो कैटाकोम में जो पाए जाते थे, जो पृथ्वी के जो नीचे पाताल में, उन लोग के एक ही काम था, प्रार्थना करना और आराधना करना। இன்னைக்கு ஆராதனை பண்றவங்க நாளைக்கு இருப்பாங்களோ இல்லையோ தெரியாது. जो आज जो आराधना में जो शामिल होते हैं उन लोग कल तक जीवित रहेंगे कि नहीं कोई किसी के पता नहीं। அது ஒரு இரத்த சாட்சிகளின் கூடாரம். वो जो है जो लहू बहा करके जो मरने वालों की एक बहुत बड़ा एक तंबू था। ஆனாலும் தீங்கு நாள் வருவதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான்ட்டுன்னு அந்த வசனத்தை நம்பினவர்களாய் அவர்கள் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். जो दुख के दिन आने से पहले धर्मी जन उठा लिया जाएगा करके इस वचनों को ऊपर उन लोग भरोसा रखते हुए वहां पर जी रहे थे। ஆனாலும் விசுவாசத்தை விட்டு அவங்க வழியே போகல. लेकिन उन लोग विश्वास से डगमगाया नहीं। ஒருவேளை இதெல்லாம் நடக்காம போச்சுன்னா எல்லாம் வேஸ்டா போயிருமே பிரதர் அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். अगर आप शायद सोचते होंगे क्या हम क्यों तैयारी करेंगे, इतना जो क्यों मेहनत करना, ये सब अगर नहीं होता तो क्यों ये सब क्या काम का आएगा करके आप सोचते होंगे। நீங்க பண்ண ஜெபங்களும் நீங்க இருந்த உபவாசமும் நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்களை தப்பிவிக்கிறதுக்கான எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் உங்களோட பரலோகத்தில் ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். जैसा आपकी प्रार्थना विनतियाँ जो धर्मी लोगों के लिए आपने जितना आंसू बहाया वो सारे बातें स्वर्ग की किताब में पुस्तकों में लिखी रहेगी। கொஞ்சம் யோசிங்க. थोड़ा सा सोचिए। நம்ம கேம்பஸில் கேட்டகோம்பெல்லாம் இருக்குதா?
क्या हमारा कैंपस में कैटाकोम यानी जो है भीतर जो छिप करके रहने वाले पाताल की कोई कमराएं हैं? இந்த கேம்பஸில் இருக்கிறவங்க அடுத்த கேம்பஸுக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? जैसा इस कैंपस में रहने वाले उस तरफ कैंपस में जाने के लिए कोई रास्ता गुप्त रीति से है क्या? ரோட்டில் தான் வந்து நிற்பான் எல்லாம். जैसा रोड को तो घेर करके कोई खड़ा हो जाएगा, நம்ம கேட்டை பூட்டிட்டோம்னா பாதுகாப்புன்னு நினைக்கக்கூடாது. जैसा हम लोग सोचते हैं कि गेट अगर बंद कर लेंगे तो हम बड़ी सुरक्षित रहेंगे। நான் ஒரு தடவை இந்த ஆடிட்டோரியம் ஓப்பனிங்க்கு இங்கே ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் என்ன, ஜோஷின்ட்டுன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவருக்கு பத்திரிக்கை கொண்டு போனேன் நான். जैसा इस ऑडिटोरियम उद्घाटन के लिए जोशी नाम करके उस समय के जो विधायक थे उनको मैं बुलावा न्योता देने के लिए, उनको जो बुलाने के लिए मैं गया था, ग्रीटिंग इन्विटेशन लेकर के। நீங்கள் தான் எம்எல்ஏ, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். जैसा मैं कहा उनसे, ये आप ही इस क्षेत्र के विधायक हैं, आप भी आते हैं तो हम लोगों का सौभाग्य होगा करके मैं कहा। அவர் வர்றதா இருந்தால் அந்த கேட்டை நீக்கிடணுமா. கேட்டில் இந்த 2 கேட்டையும், அந்த பெரிய கேட்டையும் அந்த இந்தி மீடியம் பக்கத்தில் இருக்கிற கேட்டையும் நீக்கிடணும் அப்படின்ட்டுன்னு அவர் சொன்னார். जैसा उन्होंने एक शर्त रखा, अगर मैं आऊँगा, आना है तो आप इस दोनों गेट को, जो हमारा मेन गेट ऑफिस के सामने है और यहाँ हिंदी मीडियम के बगल में जो गेट है, ये दोनों को आप बिल्कुल हटाइए। அது எங்களுடைய பாதை அப்படின்னு அவர் சொன்னார். वो आम रास्ता रहेगा, सबके लिए रहेगा, सार्वजनिक रहेगा। நான் சொன்னேன், இல்லைங்க அது ப்ரைவேட் பாத்து, அது எங்களுடைய பாதை, அதனால் நாங்கள் கேட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். जैसा मैं कहा था, नहीं वो निजी हम लोग का है, हम लोग अपना ज़मीन में अपना गेट बनाएं करके मैं कहा। நீ மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிற ஓம் பாதைங்கிற, நான் இங்கே இருக்கிற ஆளுயா, எங்கள் மக்களுக்குள்ள பாதையா அது அப்படின்ட்டுன்னு அந்த ஆள் அப்படி கொஞ்சம் மெட்ராஸ் அப்படின்னு எடுத்தார். जैसा वो तुरंत कहने लगा, तुम बाहर से आए हो, आकर के यहाँ आकर के अपना रास्ता कैसा बता सकते हो करके वो दूसरे ढंग का जो बातों को वो पेश किया। நான் சொன்னேன், ரொம்ப பணிவாக தான் சொன்னேன், நாங்கள் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்திருக்கிறோன்னா என்னெல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு தைரியம் பிடிச்சி வந்திருப்போம்னு நினச்சிக்கோங்க, எல்லாம் கெஞ்சி பார்ப்போம், முடியலன்னா ஏதாவது செய்வோம் அப்படின்னு। जैसा मैंने कहा था, हम तो ज़रूर बाहर से आए हैं, लेकिन हिम्मत है हमारा अंदर, इसलिए हम लोग आए हैं। अगर हम लोग तभी नम्रत से हम लोग वो बात कर रहे हैं, अगर नहीं है तो फिर हम लोग हिम्मत से भी कुछ कदम भी उठाएंगे करके मैं कहा। அதுக்கப்புறம் 2 மாதம் பேசலை, அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் போடுறாரு। जैसा उसके बाद कुछ दिन तक वो बात नहीं किया, अभी जहीं मुलाकात होता है तो बड़ा नमस्कार करता है। அந்த மாதிரி எல்லாருமே நம்ம மேலே வந்து ரொம்ப கோபத்தோடு இருப்பாங்க. அவர் அப்போ சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் புல்டோசர் கொண்டாந்துச்சு அதை இடிப்பேன் அப்படின்ட்டு। जैसा उन दिनों में वो कहता था कि मैं बुलडोज़र ले आऊँगा, पूरा मैं तोड़ ताड़ करूँगा। இந்த புல்டோசர் ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அங்கே யார் இது, யோகி ஆதித்யாவும் அதை தான் சொல்கிறாரு யூபியில்। जैसा वो बुलडोज़र को कौन खोजा पता नहीं है, यूपी वाला योगी बाबा भी यही करते हैं। அங்கே ஒரு சாமியாரும் ஹரித்வாரில் அதை தான் சொல்கிறாரு। वो एक साधु भी है हरिद्वार में, वही कहता है। இன்னொரு ஆள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இவங்களுக்காக கண்டுபிடிச்ச ஆயுதமாக இருக்கும் போல இருக்குது புல்டோசர்ன்ட்டுன்னு। जैसा मैं सोच रहा था कि बोल रहा था कि ये इन्हीं लोगों के लिए बनाया गया हथियार है क्या। அவர் சொன்னார், அதில் என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஜேசிபின்னு எழுதியிருக்குது। जैसा उसमें क्या लिखा हुआ है देखिएगा, JCB। அது என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு। उसका क्या नाम, अर्थ क्या जानते हैं आप। நான் தெரியல அப்படின்னு। मैं बोला नहीं। ஜேக்கப் அண்ட் சார்ல்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்குது அப்படின்ட்டார்। जैकब चार्ल्स ब्रदर्स करके लिखा है। உண்மையாக என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் அப்படி சொன்னாராக்கா, அதுக்கு விளக்கம் அது கிறிஸ்தவனுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான ஆயுதம் அப்படின்னு। जैसा वो सच है कि क्या पता नहीं है, लेकिन वो मसीह लोगों के द्वारा खोजी गई வீட்டில் வந்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம், அது ஜேசிபி கண்டுபிடிச்சது யாருன்ட்டுன்னு। लेकिन हम घर आकर के मैं खोज रहा था कि JCB को कौन खोजा पहले। அது ஜேக்கப் அண்ட் சார்ல்ஸ் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கல। जैसा वो जैकब एंड चार्ल्स ब्रदर्स ने नहीं खोजा। ஆனால் ஒருத்தர் படக்குன்னு அப்படி பதில் சொன்னார் பாருங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது। जैसा कोई एक जन ऐसा जल्दी से जो जवाब दिया, वो हमारे लिए बहुत अच्छा लगा। அதனால நம்ம கேட்டகோம்ஸ் பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறோம்। जैसा अभी हम लोग कैटाकोम्स के बारे में, यानी जो गुप्त रीति से जो पाताल में जो रखने वाले कमरा के बारे में हम लोग अभी चर्चा कर रहे हैं। நம்ம இது பழைய காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் இல்லாட்டா ஒரு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த காரியங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்। ये जो पहला शताब्दी से तीसरी शताब्दी के बीच की जो हुआ, इसके बारे में हम लोग चर्चा कर रहे हैं। ஆனால் இனி இந்த நூற்றாண்டில் நம்ம என்னத்தை அதை விட அட்வான்ஸாக யோசிக்கணும்। अभी जो वर्तमान में हम उससे आगे बढ़ कर के सोचने की ज़रूरत है। அந்த எங்கே நம்ம ஜப்பானில் ஹீரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு போட்டதை 2 வருஷத்தில் அந்த அணுகுண்டை தயார் பண்ணாங்களாம்।
जैसा वो हिरोशिमा नागासाकी नाम करके जापान देश में उस शहरपना के ऊपर जो आटम बम गिराया गया था उसको 2 साल में बनाया गया है। அதில் அந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த ரூஸ்வெல்ட், அவருடைய துணை ஜனாதிபதியாக இருந்ததான ஈசன், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது 2 வருஷத்தில் அந்த லிட்டில் பாயை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. जैसा लिटिल बॉय नाम करके उस आटम बम को अमेरिका की जो राष्ट्रपति और उपराष्ट्रपति मिल करके 2 साल के अंदर खोज किया। இப்போ எவ்வளோ நாள் அந்த பீஸான பீரியடில் நம்ம வாழ்கிறோம் பாருங்க. जैसा अभी देखिएगा बहुत लंबे समय से अभी हम शांतिपूर्वक एक समय में हम लोग जी रहे हैं। அவங்க என்னெல்லாம் ஆயுதம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. अभी अभी तक उन लोग कितने कितने हथियारों को उन लोग नया नया खोज लिया होगा। 55 23 ஒரு 78 வருஷம் ஆயிடுச்சு. जो 78 साल पूरी हो गए हैं। அந்த 2 வருஷத்திலே அவ்வளோ பெரிய ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடியும்னா இந்த 78 வருஷத்தில் என்னென்ன ஆயுதம்லாம் வச்சிருப்பான்னு பாருங்க. जैसा युद्ध के 2 साल के अंदर उन लोग इतना भारी नुकसान करने वाली एक हथियार को उन लोग मतलब बना सकता है, तो अभी 78 साल हो गया है। इतने समय में उन लोग कितने आगे बढ़े होंगे। அவன் வச்சிருக்கிற F-16 இல்லாட்டா பிரான்ஸ் வச்சிருக்கிறதான ரஃபேல் எல்லாமே வந்து 1960 உள்ள மாடல். जैसा F-16 और राफेल नाम करके ये सारे बातें हैं 1960 की जो खोजी गई जो हथियारें हैं। எங்கள் தலைவர் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. हमारा जो नेता जा करके जो उसको खरीद लिए करके बहुत लोग बहुत घमंड से कॉलर उठा ले रहे हैं। இது ஓல்டு மாடல், ஓட்ட வண்டி இதெல்லாம். जैसा ये सब जो है पुराना है और बहुत पुराना मॉडल है। பல இப்போ வந்து என்னெல்லாம் அவங்க வச்சிருந்தா இதெல்லாம் வெளியே விட்டுருப்பாங்கன்னு பாருங்க. जैसा वो उन लोग नया नया क्या क्या खोज लिया होगा, तब ये सारे बातों को पुराने चीज़ों को इन लोग बेच दिया, हटा दिया। அதனால நம்ம இந்த 3வது நூற்றாண்டு கதையை தான் இப்போ பேசிட்டு தப்பிக்கிற வழியெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். अभी हम लोग जो 3री शताब्दी के समय के बातों को ही अभी हम लोग चर्चा कर रहे हैं। அதனால நம்ம வந்து சரி அங்கெல்லாம் வேண்டாம், எல்லாம் சந்திராயன் போகிறான், இன்னொருத்தன் சூரியனுக்கு போகிறான், ஆனால் நம்ம ஏதாவது வேற ஒரு இடத்துக்கு அது மாதிரி போகிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு பார்ப்போம். जैसा लोग चंद्रयान और सूरज के बारे में खोजबीन कर रहे हैं, हम लोग इस सब से हट करके दूसरा कहीं जगह जा करके छिपने के लिए कोई प्रयास करेंगे। ஆப்பிரிக்காக்காரன் பேசிட்டு இருந்தானா, जो अफ्रीका देश के लोग बात कर रहे थे, எல்லாரும் மூணுக்கு போகிறாங்க, நம்ம சன்னுக்கு போவோம் அப்படின்ட்டு. जैसा सब लोग जो चंद्रमा में जा रहे हैं हम सूरज के ओर बढ़ेंगे करके उन लोग चर्चा कर रहे थे। என்ன யாரோ சொல்லியிருக்காங்க சன்னில் போனால் எரிஞ்சிருவடா அப்படின்ட்டு. जैसा उन लोग कोई कहा था अरे यार सूरज के नजदीक जाओगे तो तुम जल जाओगे। நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாள, நாங்கள் பகல இறங்க மாட்டோம், ராத்திரி தான் இறங்குவோம் அப்படின்னு. जैसा वो अफ्रीका के देश के लोग बोला इतना मूर्ख हम थोड़े हैं, हम दिन में थोड़े जाके उतरेंगे, हम रात में जाके उतरेंगे जब सूरज सो जाता है। வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறது, जैसा प्रकाशित वाक्य 2:10 कहती है, நீ படப்போகும் பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசு உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். प्रकाशित वाक्य 2:10 पढ़ेंगे। जो दुख तुझको झेलने होंगे उनसे मत डर, क्योंकि देखो शैतान तुम में से कुछ को जेल खाने में डालने पर है, ताकि तुम परखे जाओ, और तुम्हें 10 दिन तक क्लेश उठाना होगा। प्राण देने तक विश्वासी रह, तो मैं तुझे जीवन का मुकुट दूंगा। ஊருக்கு போகிற வழியை சொல்லிட்டேன், இனி மீதி எல்லாம் உங்கள் வேலைகள். जैसा नगर जाने की मार्गों को आपको बताया गया है, अब आने वाले समय का जो प्रयास करना वो आपके ऊपर है, नगर पहुंचेंगे कि नहीं पहुंचेंगे। இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். हम लोग प्रार्थना करेंगे।